and all things are possible. Only believe. Now I believe. Now I believe, and all things are possible. Now I believe. My Jesus is here. My Jesus is here, and all things are possible. My Jesus is here. நான் வேதாகமத்தை திறந்து வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 நாம் 2 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம். சோதனை சோதரியே, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தையும் சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தையும் பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ் 7 இடிகளும் தங்களை முழங்கின போது தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இன்னும் காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவர் இக்காலம் முதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வாசிக்கப்பட்ட வேதபாகங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்ளலாம். சோதனை சோதரியே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தான பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இந்த மகத்தான இந்த வார்த்தைகளை நாங்கள் படித்தோம் தகப்பனே. அந்த வார்த்தைகளுக்குள்ளா இருக்கிறதான அந்த ரகசியங்களை தகப்பனே நாங்கள் இன்றைக்கு தகப்பனே பேசப்படுவதான இந்த காரியங்களை நீர் அனைட்டிங் செய்து கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளானது கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை சற்று உம்மோடு கூட ஒப்புரவாக்கும்படி ஆண்டவரே உதவி செய்கிற காரியங்களாய் வெளிப்பட கர்த்தாவை கிருபை செய்வீராக. இதோ இந்த ரகசியங்களானது இதோ நாங்கள் பார்க்க போகிறோம் தகப்பனே. அந்த ரகசியங்களானது கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே இன்னும் எங்களுடைய விசுவாசத்திற்கு ஏதுவான காரியங்களுக்கும் தகப்பனே அப்பா அது பலப்படுத்த எங்களை இன்னும் ஆண்டவரை உம்மோடு கூட ஒப்புரவாக்க, இன்னும் நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய ஸ்தானத்தை எங்களை கண்டடைய ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க ஆண்டவரே இந்த ஆண்டவரே சமுத்திரம் என்பது என்ன, ஆண்டவரே பூமி என்பது என்னன்ற ஆண்டவர் ரகசியங்களை நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பார்க்க போகிறோம் தகப்பனே. நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் தாமே திரையை மறைத்துக் கொண்டு கர்த்தாவே நீர் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளோடு பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. நீர் முதலாம் யாத்திரையில தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக தூதனாய் சென்று அதே தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நிர்மூலமாக்கி நாங்கள் ஆண்டவரே அற்புதமாய் நடந்து சென்று அந்த வாக்குத்தத்த பூமி கண்டடைய நாங்கள் அதுக்குள்ள பிரவேசிக்கிறதாவே கிருபை செய்யுங்க. இங்க வந்திருக்கிற யாவரையும் அன்பான கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எதற்காக அவர்கள் ஆண்டவரே பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தாவே அந்த காரியங்கள் எல்லாம் தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துறோம். நீர் தாமே மகிமைப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீரை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராக மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கூட புரிந்து கொள்ளலாம். சோரியே கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதான செய்தியானது சோதரியை நாம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தியை பேசுறேன். என்ன செய்தி?
தம் ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதல். விசுவாசிக்கிறீங்களா? தம் ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதல் செய்தியில நான் ஒரு சின்ன ஒரு பாகத்தை வந்து ஓரலா பேசிட்டு போனேன். ஓரலா நான் வந்து பேசிட்டு போனேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்லா விவரிக்க வேண்டும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நான் போன வாரத்துல வந்து என்ன பண்ணேன், போன வாரத்துக்கு முன்பாக நான் வந்து ஒரு செய்தியை கொடுத்தேன். அந்த செய்தியில வந்து நான் அந்த தூதன் வந்து சமுத்திரத்தையும் பூமியை வந்து என்ன பண்றாரு, விதித்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அந்த காரியங்களை பற்றி இன்றைக்கு பேசலாம். ஏன்னா அதை வந்து அந்த காரியங்களை வந்து நான் ஓரளா பேசிட்டு போயிட்டேன். அது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். கண்டிப்பா இன்றைக்கு பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியுன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு பேசியிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இன்றைக்கு வந்து அந்த காரியங்களை வந்து கொஞ்சம் ஆழமா கடந்து போய் பார்க்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா சகோதரியே? இன்றைக்கு பேச போற செய்தியில தலைப்புல ஒன்றுமே இல்ல. இப்போ இங்க தூதன் பாருங்க, இந்த வெளிப்படுத்துற விஷயம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் வந்து தேவதூதன் யாரு? பலமுள்ள தூதன். இந்த பலமுள்ள தூதனை பார்க்கும்போது சோனேஸ்வரி அவர் சுப்ரீம் ஜட்ஜாக ஒரு நியாயாதிபதியாக வருகிறார். இப்போ அங்க அவரை பார்க்கும்போது அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு மகிமை இருந்தவராக வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அவர் வந்து எப்படி வந்திருக்கிறாரு, ஒரு நியாயாதிபதியா வந்திருக்கிறார். இப்போ வெளிப்படுத்துற விஷயம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் 7 விதமான மகிமையில நிரப்பப்பட்டிருக்காரு. 7 விதமான மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மகிமைகள் எல்லாமே ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒவ்வொரு மகிமையானது என்ன ஆகுது, எஸ் மேட்ச் ஆகுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு மகிமைகளும் ஒவ்வொரு சபை காலத்துக்கும் மேட்ச் ஆகுது. அப்ப 7 விதமான மகிமையினால தேவன் வந்து அங்க நிரம்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த 7 விதமான மகிமையால் நிரப்பப்பட்ட தேவன் தாமே இப்போ வெளிப்படுத்துற விஷயத்துல 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவரும் இவரும் ஒன்றுதான் மாதிரி தெரியுது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் எப்படி இருக்காரு, நீங்க பார்க்கும்போது நீங்க வீட்டுல போயிட்டு படித்துக் கொள்ளுங்க. சோரி அவரை பார்க்கும்போது அவரே பாடி வந்து மனவாட்டியா இருக்குது, தலை கிரைஸ்டா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? தலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவா இருக்குது, சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறது. நீங்க பாருங்க, பிரிட்டிஷ் நியாயாதிபதிகள் வந்து அந்த அவங்க நீதிமன்றத்துல வந்து அவங்க நியாயம் தீர்க்கப்படும் போது, நியாயம் வந்து சொல்லும் போது, நியாயத்தை வந்து எஸ் அவங்க வந்து தீர்மானித்து சொல்லும் போது சோரியே அவங்க ஒரு சொல்லுங்க, ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஒரு டோப்பாவை அணிந்திருப்பாங்க. ஒரு டோப்பாவை அணிந்து கொண்டு அவங்க சுப்ரீம் ஜட்ஜாக அமர்ந்து அவங்க நீதியான நியாயங்களை வந்து விசாரித்து அந்த நியாயத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிகளை சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த 7 விதமான மகிமையை பார்க்கும்போது சோதரியா 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது அவர் சுப்ரீம் ஜட்ஜாக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாடி பார்க்கும்போது மனவாட்டியா இருக்குது. நான் ஓரளா சொல்றேன், பாடி பார்க்கும்போது அந்த மனவாட்டியா இருக்கின்றது. ஆனா தலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருத்தமா இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் வந்து தலைக்கல்லா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 1963 அவர் வந்து தலைக்கல்லாக இறங்கி வந்தார். பலமுள்ள தூதரா இறங்கி வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வெளிப்படுத்துற விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 1வது வசனம் 2வது வசனம், இப்ப 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை பார்க்கும்போது அவர் எப்படி வந்திருக்கிறாரு, பலமான தூதன். எஸ், அவர் முதல் அதிகாரத்துல இருக்கிற நபரை போலவே வந்திருக்கிறார். அவர் முதல் அதிகாரத்தில் இருக்கிற நபரை போலவே வந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது சோரியே அவர் நித்திய நியாயாதிபதியாக சுப்ரீம் ஜட்ஜாக. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோடு அவர் இறங்கி வந்திருக்கிறார், வல்லமுள்ள தூதனாக. அந்த அவர் சுற்றிலும் இருக்கிற மகிமைகளை பார்க்கும்போது அவர் ஒரு சுப்ரீம் ஜட்ஜாக ஒரு நியாயத்திற்கிற நபராக வந்திருக்கிறார். ஏன்னா அவர் கால்கள் பாருங்க எப்படி இருக்குது, அவருடைய கால்கள் பாருங்க. பின்பு பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. அப்ப அக்னி ஸ்தம்பங்களை போல அவருடைய கால்கள் இருக்குதான், அவருடைய பாதங்கள். அதை பார்க்கும்போது அவர் எப்படி வந்திருக்கிறாரு, நியாயாதிபதி. எஸ், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த விசுவாசிக்கிறீங்களா? அவர் எப்படி இருந்திருக்காரு இப்போ? எஸ், அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது இல்லீங்களா? அப்ப அவர் காலை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அப்ப அந்த 7 விதமான
மகிமைகளை பார்க்கும்போது அவர் சுப்ரீம் ஜட்ஜாக ஒரு நியாயாதிபதியாக வந்திருக்கிறார் என்கிற காரியங்கள் வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தையும் பூமியின் மேலும் வைத்து, அப்போ அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்களை என்ன பண்றாரு, இப்போ ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேல வைத்திருக்கிறார், ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேல வைத்திருக்கிறாரு, இன்னொரு பாதத்தை பூமியின் மேல வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த சமுத்திரம்ன்றது என்னன்றத ஒரு காரியத்தை பார்த்த அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூமி என்றது என்னன்றதை பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? சமுத்திரம் என்பது என்னன்றதை பார்க்க முன்னாடி வெளிப்படுத்துற விஷயம் 17ஆம் அதிகாரம், Revelation 17 chapter 15. இங்க பாருங்க, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த காரியத்தை யார் விவரிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கலசத்தூதன். விசுவாசிக்கிறீங்களா? 7வது கலசத்தூதன் தான் யோவானுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்றாரு, இப்போ விவரிக்கிறார். எஸ், விவரிக்கிறார். ஆமென். இதெல்லாம் மேட்ச் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அந்த 7வது கலசத்தூதன் யாரன்றதை விசுவாசிக்கிறோம் நம்ம. எஸ், ஏன்னா வில்லியம் மரியன் பிரண்ணாம்ன்றதை விசுவாசிக்கிறோம். நம்ம யோவானுக்கு நம்ம அடையாளமா இருக்கிறோம். யோவான் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறார். இப்போ அவர் தான் என்ன பண்றாரு, இப்போ அந்த கலசத்தூதன் தான் நமக்கு என்ன பண்றாரு, இப்போ அவருடைய செய்தியினூடாக நம்ம ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய செய்தியினூடாக நமக்கு என்ன பண்றாரு, அந்த மகவேசி அடைய போகிற நியாய தீர்ப்புகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லியே இங்க பாருங்க, அந்த காரியத்தை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம். இங்க பாருங்க, 15ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். அப்ப என்னது, அந்த சமுத்திரம்ன்றது என்ன, சின்ன ஒரு காரியமானது இங்க விவரிக்கப்படுது பாருங்க. அப்போ அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா. என்னது? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். அப்ப தண்ணீர்கள் என்பது என்னன்றதுக்கான அர்த்தம் இதுதான். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு கருத்தை பார்த்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்துற விஷயம் 13ஆம் அதிகாரம், Revelation 13 chapter 1வது வசனத்தை படிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்புவரை கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணம நாமம் இருந்தன. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்புவரை கண்டேன். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப வெளிப்படுத்துற விஷயம் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, இப்போ அந்த தண்ணீர்கள் என்பது என்னன்றதை பார்த்தோம். தண்ணீர்கள் என்பது என்னன்றதை பார்த்தோம். ஜாதிகளும் பாசைக்காரரும். சொல்லுங்க, படிங்க பரவாயில்ல. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப பாருங்க சோரி அப்படியே 13ஆம் அதிகாரத்தை பாருங்க. வெளிப்படுத்துற விஷயம் 13ஆம் அதிகாரம், Revelation 13 chapter பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். நான் என்ன உங்களுக்கு என்ன விவரிச்சிருக்கு தெரியுமா? சமுத்திரம்ன்றது என்ன? இப்ப அந்த பலமுள்ளத்துடன் எங்க கால்களை வைத்திருக்கிறாரு? சமுத்திரத்தின் மேலையும் பூமியின் மேலையும். அப்ப சமுத்திரம்ன்றது என்னன்றத இப்ப பார்த்தோம். அந்த சமுத்திரம்ன்றது என்ன? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் என்று சொல்லுது. இப்போ பாருங்க 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்போ சமுத்திரத்திலிருந்து தான் என்ன வருது? ஒரு மிருகமானது எழும்பி வர கண்டேன். இப்போ எழும்பி வருது ஒரு மிருகம். அப்ப சமுத்திரம்ன்றது என்ன? இப்பதான் படிச்சோம். என்ன சொல்றோம்? ஜனங்களும் கூட்டங்களும் பாசைக்காரருமான்ற மாதிரி சொல்லி. அப்ப அது சமுத்திரம்ன்றது என்னது? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும். அப்ப அதுல இருந்தா ஒரு மிருகமானது என்ன வருது? எழும்பி வருது. அது சமுத்திரமா இருக்குது. அந்த சமுத்திரத்துக்கு இப்ப நம்ம அர்த்தம் பார்த்தோம். அந்த சமுத்திரத்தின் மத்தியில தான்
ஒரு மிருகமானது எழும்பி வருது. அதை யார் பார்க்கிறது? யோவான். விசுவாசிக்கிறீங்களா? அவரை தேவன் ஆவிக்குள்ளாக்கி அந்த காரியங்கள் எல்லாமே அடையாளத்தினூட காட்டுறாரு. அடையாள சின்னங்களை காட்டுறாரு. ஆனா அடையாளங்கள், அந்த அடையாள சின்னங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குது. ஒரு பெரிய என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அது யோவானுக்கு கூட என்ன பண்ணல தேவன் வெளிப்படுத்தல, நமக்கு என்ன பண்ணிருக்காரு? இன்னும் மகத்தான காரியங்களை வெளிப்படுத்திருக்கிறார். யோவானுக்கு அடையாள சின்னங்களை தான் வெளிப்படுத்துறார் தேவன். ஆனா அதுக்கு பின்பாக இருக்கிற மிஸ்ட்ரியை யோவானுக்கு என்ன பண்ணல? வெளிப்படுத்தல. நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோவான் தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் வெளிப்படுத்தினார். ஆனாலுமே தேவன் என்ன பண்ணிட்டாரு? நீ முத்திரை போடுற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ண? எழுதாத, நீ முத்திரை போடுற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த காலத்துலதான் என்ன ஆகணும்? இந்த 7ஆம் தூதன் மூலமாக தான் இந்த ரகசியங்கள் எல்லாமே நிறைவேறணும்ன்ற மாதிரி தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால தேவன் ஒரு பிளான் போட்டிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதன் அடிப்படையில அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக, அந்த வார்த்தையானது நிறைவேறுவதற்காக தேவன் அதை முத்திரை பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க சகோதரே, அப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு யாரு சமுத்திரன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப சமுத்திரன்றது என்ன? ஜனங்களும் கூட்டங்களும், ஜனங்களும் கூட்டங்களும், ஜாதிகளும், பாசைக்காரருமா. அதுல இருந்தா என்ன வருது? ஒரு மிருகமானது எழுந்து வருது. அதான் என்ன இருக்குது? எஸ், ரோமா இருக்குது. ரோமா புரிய இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த ஒரு சமுத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா, அப்ப பூமிக்கும் என்ன இருக்குது? ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு அர்த்தம் என்னது இருக்குது? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சமுத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆவிக்குரிய ரகசியம் இருக்குதுன்னா, அப்ப பூமிக்கும் ஒரு ஆவிக்குரிய ரகசியமானது இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? அது என்னன்றத பார்க்கலாம். பாருங்க சோனேஸ்வரிங்க, எங்க வேதத்தை படித்துக் கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 13 சாப்டர். இங்க பாருங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவரை கண்டேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவரை கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. ஒளு சர்ப்பத்தை போல பேசினது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆவிக்குரிய ரீதியில அந்த சமுத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்போது கண்டிப்பா பூமிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப பூமி என்பது என்னன்றதை பார்க்கலாமா? பூமி என்பது என்ன? இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, இப்ப சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்துச்சு. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகமானது எழும்பி வந்தது இல்லீங்களா? இது யோவான் பார்த்தார். இப்போ பாருங்க, இன்னொரு மிருகம் பாருங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவரை கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. ஒளு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருது இல்லீங்களா? பூமியிலிருந்து ஒரு மிருகம் வருது. அப்ப இந்த 2 மிருகங்களை தான் என்ன பண்றாரு யோவான் பார்க்கறாரு. இந்த 2 மிருகங்களை தான் பலமுள்ள தூதன் என்ன பண்றாருன்னா தன் கால்களால மிதித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு பக்கம் சமுத்திரத்தின் மேல காலை வைத்திருக்கிறாரு. அப்புறமா இரண்டாவது பூமியின் மேல தலையா இடது காலை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அது அந்த எழும்பி வருகிறதான அந்த மிருகங்களுக்கு சில வல்லமைகள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சில வல்லமைகள் இருக்குது. அதனாலதான் அப்ப விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த தேவன் என்ன பண்ற பலமுள்ளத்துடன் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விஷயம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு? ஒரு பாதத்தை 2 கால்களை அந்த ஒண்ணு சமுத்திரத்தின் மேலையும் ஒண்ணு பூமி மேல வைத்து அந்த வல்லமைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார். அதான் ஆவிக்குரிய மிஸ்ட்ரி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எதுக்காக இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவருடைய கையில திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருக்குது. அந்த சிறு புஸ்தகம் தான் ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகமா இருக்குது. அது பூமிக்குரிய பத்திரமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இழந்து போன ஒரு ஸ்தானமா இருக்கிறது. அப்ப யாரால இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் பெறுவதற்காக இந்த காலத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? இப்போ தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும்படி, தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும்படி, தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி இந்த பூமிக்கு பலமுள்ளத்துல வந்திருக்கிறாரு. வரும்போது அவர் சமுதிரத்தின் மேலேயும் பூமி மேலே என்ன பண்றாரு? இப்போ தன்னுடைய பாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எதை குறிக்குதுன்னா, அந்த பூமியிலிருந்து எழும்பி வர மிருகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த சமுதிரத்திலிருந்து எழும்பி வருகிற ஒரு மிருகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமைகளை தேவன் என்ன பண்றாருன்னா
மிதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வல்லமைகள் வந்து தன்னுடைய மனவாட்டியாகிய சபைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு என்ன பண்றார் இப்போ? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மிதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா தம்முடைய மனவாட்டிக்கு தம்முடைய இருதயத்தை வந்து இப்ப வெளிப்படுத்தணும். தன்னுடைய மனவாட்டிக்கு தன்னுடைய இருதயத்தை வந்து வெளிப்படுத்தி தம்முடைய மனவாட்டியை வந்து இப்ப என்ன பண்ண அவர் இருக்கிற ஸ்தலத்திற்கு கொண்டு போகணும். அந்த ஒரு வேலையானது நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒட்டுமொத்தமாக இல்ல சோரேஸ்வரியே. இப்போ லவோதிக்க சபையில் இருந்து தேவன் என்ன பண்றாரு? இப்போ கதவை தட்டி அவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து கதவை திறக்கிறார்களோ அவர்களோட என்ன பண்றாரு? அவரு உள் பிரவேசித்து போஜனம் பண்றாரு. இப்ப அப்ரகாமோட போஜனம் பண்ணாரு இல்லீங்களா? அப்ரகாம் என்ன பண்றாரு? ஒரு நாள் மமரே சமபூமியில அந்த 3 நபர்களா போகும்போது அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த 3 நபர்கள் வந்து பேசிக்கொண்டு போறாங்க. அந்த சோதம் குமரமோ பட்டணங்கள் வந்து அழிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த மமரே சமபூமியில வந்து அவர் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மமரே சமபூமியில தேவன் வந்து அப்ரகாம் என்ன பண்றாருன்னா அவர் அழைக்கிறார். என்ன பண்றாரு? அழைத்து என்னோட கூட என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. என்னோட எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்து கொண்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க போங்கன்ற மாதிரி அழைக்கிறார். பாருங்க தேவன் பாருங்க எலோஹிம் இல்லீங்களா? தோற்றத்தை மாற்றி கொண்டு வந்த தேவன் அவர் இல்லீங்களா? அந்த சோதம் குமரோ பட்டணங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு இது பாவம் செய்யறாங்களா இல்லையான்ற மாதிரி தேவனை இறங்கி வந்து என்ன பண்றாரு? இப்போ அந்த பட்டணங்களை வந்து காணும்படி வந்திருக்கிறார், பார்க்கும்படி வந்திருக்கிறார் இல்லீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா அங்க வந்து அந்த சத்தத்தை என்ன பண்றாரு ஆபிரகாம்? அந்த நேரத்துல அடையாளம் கண்டு அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்கு அழைக்கிறார். அப்ப அவரோட கூட போஜனம் பண்ணும்போது அங்க பிராமிஸ் பண்றார், ரகசியத்தை வெளிப்படுத்துறார், மெசியாவுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் சகோதரே இந்த காலத்துல நம்ம எங்க இருக்கிறோம்? மமரே சமபூமியில இருக்கிறோம் இல்லீங்களா? நமக்கு தான் அந்த வாய்ஸ் ஆஃப் காட் தெரியுது. அந்த வாய்ஸ் யாருது? காட் தான். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? அவர் அழைக்கிறோம். அந்த மிஸ்டரி புரியுது. விசுவாசிக்கிறீங்களா? அவளை உள்ள வந்து அழைத்து அவரோட கூட நம்ம வந்து போஜனம் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு? நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. நம்ம ராப்சருக்கு போகும்படியான எல்லா மிஸ்டரிஸ் என்ன பண்றாரு? இப்போ ஓபன் பண்ணி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு சோரேஸ்வரியே? அற்புதமான காரியங்கள் இல்லீங்களா? அப்போ பாருங்க சோரேஸ்வரியே, அங்க என்ன பண்றாரு? பலமுள்ள தூதன் தாமே அங்க 2 வல்லமைகளை வந்து மிதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து இப்போ யாரோட வந்து ஐக்கியப்பட்டிருக்கிறார்? இப்போ தன்னுடைய சரீரமாக்கிய சபையோட கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க வந்து ராப்சர்ல கொண்டு போகணும். அப்ப ராப்சர்ல கொண்டு போகணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மிஸ்ட்ரி ஓபன் பண்ணணும். தன்னுடைய இருதயத்தை வந்து வெளிப்படுத்தணும், அவருடைய சிந்தையை வெளிப்படுத்தணும். அதனாலதான் 63ல அவர் எப்படி வந்தார்? அவரு தலைக்கல்லா வந்தாருங்க. ஏன் தலைக்கல்லா வரணும்? தலைக்குள்ள அவருடைய சிந்தை இருக்குது, அவர் சிந்திக்கிற தன்மை இருக்குது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னென்ன காரியங்களை வந்து தன்னுடைய சிந்தையில வந்து நினைவு கூர்ந்தாரோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த 7ஆம் தூதன் மூலமாக அவர் 7ஆம் தூதன் மூலமாக என்ன பண்ணிப்போ எல்லா காரியங்களையுமே இப்போ வந்து வெளிப்படுத்தணும். அந்த மிஸ்டரிஸ் எல்லாமே வெளிப்படுத்தணும் இல்லீங்களா? அதனாலதான் அவர் இப்ப எப்படி வந்திருக்காரு? இப்போ தலைக்கல்லா வந்திருக்கிறார், தலையா வந்திருக்கிறார். பாடி இருக்குதுங்க, பூமியில இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த பாடியை வந்து கனெக்ட் பண்ணும்படி வந்திருக்கிறார். இப்போ ஒரு டைனாமிக் பவரோட வந்திருக்கிறார். டைனாமிக் பவர்ன்றது என்ன? உயிர்ப்பிக்கிற வல்லமை. நம்மள இந்த பூமியிலிருந்து நம்மள கொண்டு போற ஒரு சக்தி அது. விசுவாசிக்கிறீங்களா? ஃளைட்டை வந்து கொண்டு போதில்லைங்களா? ஒரு டைனாமிக் பவர் இப்ப மேல கொண்டு போதில்லைங்களா? ராக்கெட்ட அந்த மாதிரி ஒரு பவரா இப்ப வந்திருக்கிறார். இப்போ அது பார்க்கும்போது ராக்கெட்டா இருக்கு இல்லீங்களா? பார்க்கும்போது எப்படி இருக்குது? மேகஸ்தம்பத்தை பார்க்கும்போது ராக்கெட்டா இருக்குது. இப்போ அதுல நம்ம ஏறி கூறும்போது சோரேஸ்வரியே இந்த உலகத்திலிருந்து நம்ம எங்க போறோம்? விசுவாசிக்கிறீங்களா? 6th டைமென்ஷனுக்கு போக போறோம். ஹல்லேலூயா. அதனால சோரேஸ்வரியே இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு? இப்போ தம்முடைய வல்லமையினால அவர் அந்த 2 வல்லமைகளை வந்து மிதித்துக் கொண்டிருக்கிறார். ஒண்ணு வந்து யாரா இருக்குது? ஒண்ணு அது ரோமாபுரியா இருக்குது. சமுத்திரம்ன்றது எது? அது ரோமாபுரியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபையினால வந்து நம்ம தியானித்த அந்த காரியங்களை பார்க்கலாம் சோரேஸ்வரி. இப்போ நம்ம சமுத்திரம்ன்றது என்னன்னு பார்க்கலாம். அப்ப சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் வருது. அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்குது. ஆட்டுக்குட்டியா இல்ல, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்குது. அது ஆட்டுக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்குது. அதுக்கு 2 கொம்பு இருக்குது. அந்த கொம்புன்றது என்ன? ஒண்ணு சொல்லுங்க,
அரசியல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு வந்து மத சம்பந்தப்பட்டது. ஒண்ணு வந்து அரசியலுக்கு சம்பந்தப்பட்டது, ஒண்ணு வந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்டது. ரெண்டு வல்லமைகள் இருக்குது அமெரிக்கா. அந்த ஆட்டுக்குட்டி ஒப்பா இருக்கிற தேசம் எதுனா, பூமியிலிருந்து எலும்பி வந்த மிருகம், பூமியிலிருந்து எலும்பி வந்த ஒரு மிருகம் எது தெரியுமா? அதுதான் அமெரிக்காவா இருக்குது. ஏன்னா ஒரு காலத்துல சோரே அமெரிக்காவுடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அந்த ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பட்டணமா இருக்குது, ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு தேசமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஹிஸ்டரியை பார்க்கலாம் சோரே. இப்போ அந்த ஹிஸ்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி சில காரியங்களை பேசலாம். என்ன தெரியுமா சோரே? இப்போ அது எப்படி இருந்தா, அது பூமியிலிருந்து பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. ஒளு சர்ப்பத்தை போல பேசினதா, ஒளு சர்ப்பத்தை போல பேசினதா. அப்ப ஒளு சர்ப்பன்றது என்ன சொல்லுங்க? ஒளு சர்ப்பன்றது என்ன? சாத்தான். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சர்ப்பத்தை பார்த்து எங்க பார்த்தோம்? ஏதேன்ல பார்த்தோம். அது என்ன பண்ணுது சொல்லுங்க? அது என்ன பண்ணுது? தன்மை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வஞ்சிக்கிறது. அப்போ ஒளு சர்ப்பமானது அந்த ஏதேன்ல வந்து சபையாகிய அந்த ஏவாளை வந்து வஞ்சிக்கும்படி செஞ்சு பாவத்தை செய்யும்படி காரியங்களை செஞ்சு விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அதே காரியத்தான் செய்யாது. எது? சர்ப்பமானது, இந்த ஒளு சர்ப்பமானது அதே காரியங்களை தான் இன்றைக்கும் செய்கிறதா இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோரே. அப்போ இங்க 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த 11ஆவது வசனத்துல அந்த மிருகம் எங்கிருந்து வருதா? பூமியிலிருந்து எழும்பி வருது. பூமியிலிருந்து எழும்பி வருது. அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்குது. அதுக்கு 2 கொம்பு இருக்குது. அது ஒளு சர்ப்பத்தை போல பேசுதான். இப்ப இந்த தீர்க்கதரிசனமான வசனங்களை நம்ம பொறுத்து பார்க்கும்போது அமெரிக்கா தான் என்ன ஆகுது இந்த தேசத்துக்கு. இந்த தீர்க்கதரிசனமான வசனத்துக்கு பொருந்தது. வேற எந்த தேசமும் என்ன ஆகாது, பொருந்தாது. ஏன்னா அமெரிக்கா நாட்டுல நடக்கிற எல்லா காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய தீர்க்கதரிசி மேன், ஹல்லேலூயா, அவர் யார்? அவரு சொல்லுங்க. அவர் யாரு? அவர் ஏழாம் தூதன். நம்ம விசுவாசிக்கிறோம். அவர்தான் கண்டிப்பா. அவர் மூலம் தான் எல்லா ரகசியங்களும் தேவன் என்ன பண்றாரு? அவர் மூலமாக தான் தேவன் வந்து எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய செய்திகளை பார்க்கும்போது யாரெல்லாம் அவருடைய செய்திகளை வந்து படிக்கிறார்களோ அவங்களுக்கு தெரியும் அவர் யாரு, அவர் எப்பேற்பட்ட, அவருடைய அனைட்டிங் எப்பேற்பட்டது, அவர் எப்படி தேவன் அவரை தெரிந்து கொண்டார், அவர் மூலமாக தேவன் எப்படி சவாரி செய்தார், அவர் மூலமா எப்பேற்பட்ட காரியங்களை தேவன் செய்தார் என்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது தேவன் எப்படி எல்லாம் அவரை கொண்டு வந்தார், அவர் எந்த ஒரு அபிஷேகத்தினால இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் சோரே அப்படி வாழ்க்கை நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் விசுவாசிக்க முடியும். அவர் தான் 7th ஏஞ்சல்ன்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர் தான் என்ன பண்ற இந்த காலத்துல எல்லா ரகசியங்களையுமே தேவன் அவர் மூலமாக பேசி விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா? அதனாலதான் சோரே நமக்கு என்ன நமக்கு அவர் 7th ஏஞ்சல்ன்ற மாதிரி விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த மிஸ்ட்ரி எல்லாமே என்னவா இருக்குது, புரியுது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இங்க உரைக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பார்க்கும்போது சோரே எல்லாமே அமெரிக்காவில் அதே அமெரிக்கா கரெக்டா பொருந்தது. அமெரிக்க தேசத்திற்கு கரெக்டாக பொருந்தது. அதனாலதான் ப்ராஃபெட் வந்து அவருடைய செய்திகள் வந்து அமெரிக்காவுக்கு பொருத்தி என்ன பண்றாரு? பேசுறார். செய்திகள்ல பேசுறார். பாருங்க சோரே இந்த பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்தது. ஒளு சர்ப்பத்தை போல பேசினது. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வந்து அமெரிக்காவுக்கு அப்படியே எஸ் அற்புதமாக பொருந்தது. ஏன்னா அந்த அமெரிக்காவில் நடக்கிற எல்லா காரியங்களையும் வந்து தீர்க்கதரிசி பார்க்கும்போது எல்லா காரியங்களும் என்ன ஆகுது, இந்த வெளிப்படுத்துற நடக்கிற எல்லா காரியங்களும் அவர் பார்க்கிறார். அமெரிக்காவுடைய அந்த தேசத்தினோட நிறைவேறுகிற எல்லா காரியங்களையும் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பார்க்கிறார். அதனாலதான் அவர் இந்த மிஸ்ட்ரி எல்லாமே என்ன பண்றாரு, பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க சோரே, ஏன் நம்ம வந்து இந்த பூமியிலிருந்து இந்த மிருகமானது வந்தது என்பது பூமியிலிருந்து நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதை கண்டேன். ஒரு மிருகம் பார்த்துட்டு நம்ம எங்க வருது? ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருது. ஒரு மிருகம் வருது.
அது ரோமாபுரின்ற மாதிரி நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் பிளஸ் செய்திகளை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த மிருகத்தை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பலமுள்ள தூதன் வந்து 2 கால்களால என்ன பண்றாரு? எஸ், 2 வல்லமைகளை வந்து மிதித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்போ மிதித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒண்ணு வந்து சமுத்திரத்து மேல சொல்லுங்க, சமுத்திரத்தின் மேல கால வைத்திருக்கிறாரு, இன்னொன்னு வந்து பூமி மேல கால வைத்திருக்கிறாரு. அப்போ பூமியிலிருந்து ஒரு மிருகமானது எழும்பி வருது. அந்த மிருகம் தான் எதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து வரலாறுல பார்க்கும்போது, அமெரிக்காவுடைய வரலாறு பார்க்கும்போது ஒரு 300 ஆண்டுகள் தான் அந்த அமெரிக்கா வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற மாதிரி வரலாறுகள் சொல்லுது. பாருங்க, ஒரு புத்தகத்துல ஒரு அற்புதமாக ஒரு நபர் எழுதியிருக்கிறார். நம்ம அதை படித்துக் கொள்ளலாம். சொல்லி நூற்றாண்டின் இறுதியில் தான் 1492 ஆண்டுல கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பரப்பையே கண்டுபிடிக்கிறார். எப்ப கண்டுபிடிக்கிறார் அவர்? கொலம்பஸ் என்ற நபரு அமெரிக்கா வந்து அதுக்கு முன்னாடி அமெரிக்கா அந்த நிலப்பரப்புல வந்து அமெரிக்கா என்கிற ஒரு பட்டணமே இல்ல, அமெரிக்கா என்கிற ஒரு தேசமே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, 15ஆம் நூற்றாண்டில், எப்போ 15ஆம் நூற்றாண்டிலே இறுதியில் தான் 1492ஆம் ஆண்டிலே கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார். அதுவும் அவர் அமெரிக்காவை தேடி போனதல்ல, சீனாவையும் ஜப்பானையும் தேடிக்கொண்டு கிளம்பியவருக்கு அமெரிக்காவும் வெனிசுலாவும் கிரீபியன் கடலுக்கு தற்செயலாக கிடைத்தன. அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து வேற ஒரு பக்கம் வேற ஒரு தேசங்களை கண்டுபிடிக்க போனவர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அவர் தற்செயலா போகும்போது இந்த அமெரிக்க நிலப்பரப்பானது கண்டுபிடிக்கிறார். யாரு? கொலம்பஸ். விசுவாசிக்கிறீங்களா? அப்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா என்ற கண்டங்கள் பிரிவினைகள் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய நிலப்பரப்பு, அவ்வளவுதான். அப்ப எப்படின்னு அப்போ இப்ப நம்ம பார்க்கிறோம், மேப்ல பார்க்கும்போது எப்படி இருக்குது? வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்ற மாதிரி பார்க்கிறோம். ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்ப பிரிக்கப்படல. அப்ப வந்து பட்டணங்களே இல்ல இல்லீங்களா? அப்ப வந்து ஒரு நிலப்பரப்பு தான் இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பா இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஐரோப்பியர்கள் நிறைய பேர் இம்மாதிரி புதிய இடங்களுக்கு தேடி புறப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. எப்படி அந்த காலத்துல வந்து ஐரோப்பியர்கள் வந்து புது இடங்களை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு காலம் அது. என்ன பண்ணுவாங்களா அவங்க ஐரோப்பியர்கள்? புது இடங்களுக்கு கிடைக்குமான்ற மாதிரி நிரப்பரப்புகளை தேடி போவாங்களா அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? அது 1500 கேப்ரல் என்ற ஒரு போர்ச்சுகீசியர் கப்பல் ஏறி இந்தியாவை காண வந்து கொண்டிருந்தார். ஒளியில் பெரிய புயல் கப்பல் வெளி தவறி காதை சுற்றி மூக்கை தொடுவது மாதிரி அவரை கொண்டு போய் பிரேசிலில் தள்ளிவிட்டது. இப்ப நம்ம பிரேசில்ன்ற மாதிரி பார்க்கிறோம், எது? தென் அமெரிக்காவில். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பிரேசில்ங்கிற ஒரு பட்டம் இருக்குது. அப்போ அதை குறிப்பிட்டு சொல்றாரு இந்த ஒரு வரலாறு ஆசிரியர் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அவர் போகும்போது இந்தியாவுக்கு தான் வந்தார் ஒரு நபர். அவர் பேர் பாருங்க, கேப்ரல் என்ற ஒரு போர்ச்சுகீசியர். அவர் பேர் என்ன? கேப்ரல் என்கிற ஒரு போர்ச்சுகீசியர். அவர் ஒரு தேசம், போர்ச்சுகீசியர் ஒரு தேசம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நாட்டை சேர்ந்த அந்த நபர் என்ன பண்றாரு? இப்போ இந்தியாவை காண வராரு. இப்போ அந்த வரும்போது அந்த கப்பல்ல போகும்போது கப்பல்ல வந்து காத்து அதிகமாயிட்டு என்ன பண்றாங்க? இப்ப அவங்க சொல்லுங்க, அங்க போக முடியாம அவங்களும் என்ன பண்றாங்கடா, இந்த மூக்கை தொடுவது மாதிரி அவரை கொண்டு போய் பிரேசிலில் தள்ளிவிட்டது. அது பிரேசில்னா தென் ஆப்பிரிக்கா நிலப்பரப்பு கொண்டு போயிடுச்சாங்க அந்த காத்து. விசுவாசிக்கிறீங்களா? உடனே அவர் தென் அமெரிக்காவில் பிரேசிலை கண்டுபிடித்தவராகிவிட்டார். அதை பார்த்த உடனே இப்ப என்ன ஆயிட்டார் அவரு? அந்த போர்ச்சுகீசியர் கேப்ரல் அவர் தான் இந்த பிரேசிலை கண்டுபிடித்த நபரா இப்ப மாறி போனார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் இதே ரீதியில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தும் அமெரிக்கோ வென்பூச்சி என்ற இத்தாலியர் அங்கே ஒரு ஆய்வு பயணம் மேற்கொண்டார். ஏன்னா இந்த கொலம்பஸ் தான் என்ன பண்றாரு? இப்ப அந்த நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார். அந்த நேரத்துல வந்து அமெரிகோ வென்பூச்சி என்ற ஒரு நபர், அமெரிகோ வென்பூச்சி என்ற ஒரு இத்தாலியர், அது இத்தாலிய தேசம் இருக்குது. அந்த இத்தாலிய தேசத்தின் நபர் வந்து என்ன பண்றாரு? இப்போ அந்த நிலப்பரப்பை வந்து ஆராய்ச்சி செய்யும்படி போறாரு. இப்போ அந்த ஆராய்ச்சி செய்யும்படி போன பிறகு அவர் என்ன பண்ண? ஒரு நூலகத்தை எழுதுறாரு, ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தை எழுதும்போது தான் சொல்லி அந்த புத்தகத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார் அவரு. இந்த அமெரிக்கோ வென்பூச்சி என்ற இந்த இத்தாலியர் வந்து அந்த நூலகத்துக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி புத்தகத்தை எழுதி என்ன பண்றாரு? இப்போ அந்த புத்தகத்துக்கு ஒரு பேரிடுறாரு. அதுதான் புதிய உலகம் என்று, புதிய உலகம், நியூ வேர்ல்ட்ன்ற மாதிரி என்ன பண்றாரு? ஒரு புத்தகத்தை தலைப்பு கொடுத்து எழுதுறாரு. அந்த புத்தகம் தான் என்ன பண்ணுது? இப்போ அமெரிக்கா ஒரு நிலப்பரப்பானது இருக்குதுன்ற மாதிரி
இந்த புத்தகத்தை படிச்சு ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவர் மூலம் தான் இந்த நிலப்பரப்பானது அறிமுகப்படுது. அமெரிக்கா விசுவாசிக்கிற அந்த அமெரிக்க தேசம். நான் இப்போ அமெரிக்க தேசம் எப்படி உருவானது அது அமெரிக்க தேசம் எப்படி உருவானது, அது எப்படி பூமியிலிருந்து எழுப்பி வந்துச்சுன்ற மாதிரி பார்த்திருக்கிறோம். நான் ஹிஸ்டரி பார்த்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உடனே எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா அப்பத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் பீத்துக் கொள்ளும் பொருட்டு படையுடன் கிளம்பி விட்டன. அப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுது, இப்போ அந்த நிலப்பரப்புல வந்து அந்த இடத்தை பிடிக்கணுன்றதுக்காக எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அது போப்பாண்டவர்கள் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த காலம். எப்ப அந்த காலம்? எப்போ 1492 ஆண்டுகள்ல வந்து 15ஆம் நூற்றாண்டுல. அப்ப வந்து போப்பு ஆளுகை செய்கிற ஒரு காலமாச்சு. பாருங்க, அது போப்பாண்டவர்கள் மிகுந்த அதிகாரம் கொண்டிருக்கும் காலம். மேலை நாடுகள் அனைத்திலும் அவரது செல்வாக்கு கண்டபடி பரவ இருந்தது. அவர் வைத்ததுதான் சட்டம், அவர் சொல்வதுதான் வேதம். அப்போ அவருடைய அந்த போப்பின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வந்து போப்பாண்டவர்கள் வந்து அப்போ ஆளுகை செய்கிற ஒரு காலமாச்சா. அவங்க என்னது, அவங்க சொன்னதுதான் சட்டம், அவங்க சொல்வதுதான் வேதம். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு காலம் அது 15ஆவது நூற்றாண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இது நல்லா கவனமா கேளுங்க. இந்த அத்தியாயத்தில் வருகிற சம்பவங்கள் நிகழ்ந்த காலத்தில் அலெக்சாண்டர் என்பவர் போப்பாண்டவராக இருந்தார். அப்போ அந்த போப்பாண்டவராக இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க ஆளுகை செய்யற ஒரு காலகட்டத்தில் அவங்க தான் எல்லாமே என்னது, அவங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும். அவங்க சொல்ற மாதிரி கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க? எஸ், கொலை செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு மோசமானவங்க யாரு? அந்த யாரு? இவங்க போப்பாண்டவர்கள். ஆண்டவர்கள். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு ரகசியங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குது. நான் ஓரளவு சொல்லிட்டு போறேன், நல்லா கவனமாய் கேளுங்க. அவர் 1994ஆம் ஆண்டு அவர் ஒரு காரியம் செய்தார். உலக வரைபடத்தை விரித்து வைத்துக் கொண்டு அதன் குறுக்கு வெட்டாக, அதாவது வடக்கு தெற்கு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கோடு போட்டார். தீர்ந்தது விஷயம். அப்ப என்ன பண்றாரு அவரு போப்பாண்டவர்? அந்த ஒரு அலெக்சாண்டர் ஒரு போப்பாண்டவர் வந்து ஒரு மேப்பை வந்து உலக மேப்பை வந்து திறந்து வச்சு என்ன பண்றாரு? இப்போ ஒரு கோடு இழுத்தார கண்ண முடியுது. அவ்வளவுதான். என்னாச்சு சொல்லுங்க. அப்ப காரியம் முடிந்தது. விசுவாசிக்கிறீங்களா? தீர்ந்தது விஷயம். போட்ட கோடுக்கு கிழக்கு பகுதி முழுக்க போர்ச்சுகீசியர்களுக்கு சொந்தம். பிரேசிலில் நீங்களான மேற்கு பகுதி முழுக்க ஸ்பெயினுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார். இப்போ என்ன, போர்ச்சுகீசியர் ஒரு பக்கம், ஸ்பெயினுக்கு ஒரு பக்கம்ன்ற மாதிரி என்ன பண்றாரு? கண்ண மூடி ஒரு கீழ வந்து கிறுக்கி இது உங்களுக்கு இது அவங்களுக்குன்ற மாதிரி இப்ப பிரிச்சு குடிச்சிட்டாரு. யாரு? போப்பாண்டவர். பாருங்க, அப்ப போப்பாண்டவருடைய ஒரு ஆளுகைன்றது எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமா இருந்திருக்கும் அந்த காலத்துல. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எல்லாமே அவரை சார்ந்தா இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அவங்க? அந்த மாதிரி அவங்க அரசியல் செஞ்சு மேன் ஹல்லேலூயா அவங்க ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, போப்பாண்டவர் சொன்ன பின் மறுபேச்சு எதுவுமே இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இரு தரப்பினரும் தனி உரிமை கொண்டாடி கொள்ளலாம், வியாபாரம் செய்யலாம், குடியேற்றங்களை அமைக்கலாம், வரி வசூலித்துக் கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம் என்ற மாதிரி ஆர்டர் கொடுத்தாரு. இப்போ யாருக்கு? ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் என்ன பண்றாரு? இப்ப பிரிச்சு கொடுத்து நீங்க என்ன வேலை பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், நீங்க அங்க என்ன பண்ணலாம், வீடுகளை கட்டுக்கொள்ளலாம், நீங்க வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இது என்னது டாக்ஸ் வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க என்ன வேணா பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றாரு? இப்போ அதிகாரம் கொடுத்தாரு. உடனே போர்ச்சுகீசியர்களும் ஸ்பானியர்களும் அமெரிக்க நிலப்பரப்பில் தம் குடியேற்றங்களை நிறுவ தொடங்கினார்கள். 1513 ஸ்பானியர்கள் பிளாராடியாவை கண்டுபிடித்தார்கள். ஒரு பட்டத்தை என்ன பண்ணாங்க? அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1519 அப்படியே மெக்சிகோவை வளைத்துக் கொண்டார்கள். 1538 பிசாரே என்னும் ஸ்பானியர் பெருவை கைப்பற்றினார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென் அமெரிக்காவில் பெரும் பகுதியை மத்திய அமெரிக்கா, பிளாரிடாவா, மெக்சிகோ ஆகிய பகுதிகளையும் ஸ்பானியர்கள் தமது குடியேற்ற தேசங்களாக்கி விட்டார்கள்.
என்ன பண்ணிட்டாங்க அவங்க? 2 பட்டணங்களை வந்து கைப்பற்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த குடியேற்றங்களை அமைச்சிட்டாங்க, வியாபாரம் பண்றாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, பெரிய ஒரு நாடா என்ன பண்ணிட்டாங்க அவங்க வளர்ந்துட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இது ஏனைய ஐரோப்பிய தேசங்கள் பலவற்றுக்கு கடுப்பாயிற்று. இது என்ன போப்பாண்டவர் இப்படி 2 தரப்பாருக்கு மட்டும் நியாயமும் ஏனைய அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அநியாயம் செய்துவிட்டாரே, என்ன செய்வதென்று இங்கிலாந்து, ஐர்லாந்து, பிரான்ஸ் போன்ற தேசங்கள் கவலைப்பட தொடங்கின. என்ன பண்றாங்க? இது 2 தேசங்களுக்கு தான். விசுவாசிக்கிறீங்களா சோரேஸ்வரியே? அப்ப போப்பாண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கு தான் என்ன பண்ணிட்டாரு? இப்போ இந்த மாதிரி வந்து அந்த அமெரிக்க நிலப்பரப்புல வந்து அவங்க 2 பேருக்கு தான் என்ன பண்ணிட்டாரு? பங்கு கொடுக்கலன்ற மாதிரி எல்லாருக்குமே கடுப்பாயிடுச்சு. இப்ப கடுப்பாயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப இன்னும் ஐரோப்பிய நாடுகளும் அநியாயம் செய்து விட்டாரே, என்ன செய்வது என்று இங்கிலாந்து, பிரிட்டன், விசுவாசிக்கிறீங்களா? இங்கிலாந்து, ஹாலாந்து, பிரான்ஸ் என்ற போன்ற தேசங்கள் கவலைப்பட தொடங்கின. அவங்க என்ன பண்றாங்க? இப்போ இன்னும் தேசங்கள் பக்கத்துல பிரிட்டன், இன்னும் ஸ்பெயின், இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் போப்பு எங்களுக்கு என்ன பண்றாரு? இப்போ எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 2 நாட்டுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அந்த தென் அமெரிக்காவில வந்து அந்த பிரிச்சு கொடுத்துட்டாரு, எங்களுக்கு எல்லாம் இல்லையன்ற மாதிரி அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப போப்பை எதிர்த்து பேச முடியாது. என்ன பண்ண முடியாது? போப்பை போங்க எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா கொலை செஞ்சிருவார் அவரு. ஏன்னா அரசியல் பலம் இருக்குது, மத பலம் இருக்குது. அவருக்கு யாருக்கே அவர் போப் ஆண்டவர். அப்ப கடவுளை போல அமர்ந்திருக்கிற நபர் அவர். எல்லாமே இந்த பூமியில என்ன ஏதாச்சும் வந்து செய்யணும்னா யாரை கேட்கணும்? போப்பை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் அது. அது 15வது நூற்றாண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மேலும் அது மகாபாப காரியமும் கூட. ஆனால் போப் சொல்வதை எதிர்க்கவும் முடியாது. என்ன செய்யலாம் என்ற மாதிரி என்ன பண்றாங்க? இப்போ போப்பை எதிர்த்தா நம்ம கொலை செய்வாரு. நம்ம தேசங்களை என்ன பண்ணுவாரு? அரசியல் நூடாக என்ன பண்ணுவாரு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒரு தேசங்களை வந்து ஏவி விட்டு நம்ம தேசத்தை என்ன பண்ணுவாரு? இப்போ யுத்தம் செய்யற மாதிரி செஞ்சுடுவாரு சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க? யோசனை பண்ணி ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாங்க? அவங்க பிரகடனம் பண்றாங்க. என்னன்னா, இங்கிலாந்து தான் இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தது. என்ன பண்ணுது? இங்கிலாந்து வந்து ஒரு பிரிட்டன் தான். அது பிரிட்டன் இங்கிலாந்து எல்லாம் ஒண்ணுதான். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு உபாயத்தை வந்து என்ன பண்றாங்க? அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. போப் யாரு? கத்தோலிக்க மதத்தவர் குரு. அது கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அவர் குரு தான். விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவுதானே. உடனே அந்த நாடு தன்னை ஒரு புராட்டஸ்டன்ட் தேசமாக ஒரே ராத்திரியில் அறிவித்துக் கொண்டது. இப்ப இந்த ரோமாபுரி இந்த போப்பு வந்து இந்த ரோமன் கேத்தலிக் தான் என்னவா இருக்கிறாரு? குருவா இருக்கிறாரு. மதத்துக்கு தான் அவர் குருவா இருக்கிறாரு. நம்ம ஒரு தேசமா இருக்கிறோம். நமக்கு யாரு இல்ல அவரு. நமக்கு அவர் குருவா இருக்கிறது வேணான்ற மாதிரி அவங்க என்ன ஒரே ராத்திரியில் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பேசி என்ன பண்றாங்கன்னா, டிசைட் பண்ணி நாங்க வந்து எந்த கண்ட்ரி? நாங்க புராட்டஸ்டன்ட் கண்ட்ரி. நாங்க இந்த மதத்தின் கோட்பாட்டிற்கும் கொள்கைகளுக்கும் விரோதமானவங்க, எதிர்த்து நிக்கிறவங்கன்ற மாதிரி என்ன பண்றாங்க? தேசத்தை அவங்களே வந்து பிரகடனப்படுத்திக் கொள்றாங்க. யாரு? இந்த சொல்லுங்க, எந்த தேசம்? இங்கிலாந்து. இங்க பாருங்க, இங்கிலாந்து. இன்னும் பாருங்க, இனி போப் யாரோ எனக்கு ஒரு சௌகரியம். ஹாலாந்தும் இதே வழியை பின்பற்றி அதுவும் தன்னை ஒரு புராட்டஸ்டன்ட் தேசமாக அறிவித்துக் கொண்டது. சூடு குறைவதற்குள்ளே அமெரிக்காவை நோக்கி கிளம்பியும் விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க இவங்க? ஒரே நைட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொல்லுங்க, 2 தேசம். இது ஹாலாந்தும் இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சோனேஸ்வரியே எங்களுக்கு வந்து யார்? நாங்க புராட்டஸ்டன்ட் கண்ட்ரி. நாங்க வந்து இந்த ரோமாபுரிக்கு நாங்க வந்து என்ன இல்ல, அடிமைகள் இல்ல. நாங்க வந்து புராட்டஸ்டன்ட் கண்ட்ரி. அந்த மதகுருக்கு நாங்க வந்து அந்த மதத்துக்கும் பிளஸ் அந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு கொள்கை இருக்குது. ரோமன் கேத்தலிக் மார்க்கத்துக்கு ஒரு கோட்பாடு கொள்கை இருக்குது. இப்ப அதுக்கு நாங்க யாரும் இல்லைங்க, அதுக்கு அடிமைகள் இல்ல. நாங்க வந்து அதற்கு எதிரானவங்கன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? இப்போ தங்களை வந்து பிரகடனப்படுத்திக் கொள்றாங்க. பிரகடனப்படுத்திக் கொண்டு சோரேஸ்வரியே ஒரே நைட்ல என்ன பண்றாங்கன்னா, பிரகடனப்படுத்திக் கொண்டு மேன் ஹல்லேலூயா, எங்களுக்கு இனிமேல போப்பாளைகளை ஆளுகை செய்யற மாதிரி இல்லன்ற மாதிரி அவங்க தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு அறிவிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த சூட்ல என்ன பண்றாங்க? இப்போ அந்த சூட்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ அமெரிக்க நிலப்பரப்பு போராகிப்பாங்க.
ஏன்னா அவங்களும் என்ன பண்ணிப்போ அந்த நிலப்பரப்புல வந்து எப்படியாச்சும் காரியங்களை பண்ணுன்ற மாதிரி அந்த மண்ணின் அந்த மண் அந்த அவ்வளோ அந்த மண் மேல அவங்களுக்கு ஆசை அவங்களுக்கு. இந்த காலத்துல கூட அப்படிதானே, இந்த காலத்துல கூட ஜனங்களுக்கு என்னது ரொம்ப ஆசை. என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இந்த மண் மேல ஆசைனால தான் என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் பண்ணி இந்த மண்ணை வந்து சம்பாதிக்கணும், இங்க வந்து வீடு கட்டணும், இங்க வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு 5 சென்ட் வாங்கணும், இல்ல ஒரு ஏக்கரா வாங்கணும்ன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அதிகமா என்ன பண்றாங்க ஆசைப்பட்டு சில மோசமான காரியங்களை விழுந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைகளை கெடுத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழாம என்ன பண்றாங்கன்னா சோரே இந்த மாதிரி காரியங்களை பண்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா சோரியா? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க சோரே இங்க அந்த சொல்றது பாருங்க. 16ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களில் அமெரிக்க மண்ணில் இங்கிலாந்து, ஹாலாந்து, பிரான்ஸ் தேசங்களுக்கும் அங்கே ஏற்கனவே வந்து கூடாரமிட்டிருந்த ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகீசிய தேசத்தவர்களுக்கும் அடிக்கடி உரசல் உண்டாகி தகராறாக மலர்ந்து சண்டையாக வடிவம் பெற்று இரத்த களரியில் முடிந்தன. எல்லாம் மண்ணாசை. தென் ஆப்பிரிக்காவில் பல தங்க சுரங்கங்களும் பாலமாக போர்ச்சுகீசியர்களால் எடுத்து செல்லப்பட்டது. தான் இந்த சண்டைகளில் ஆதார வேர்களுள் முக்கியமானது. எல்லா நாடுகளுமே வியாபாரம் செய்வதற்கு தான் அமெரிக்கா வந்தன. ஆனால் சண்டையில் வியாபாரம் செத்து போனது. 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஸ்பெயினும் போர்ச்சுகலும் அமெரிக்க மண்ணில் தம் செல்வாக்கு இழந்து தொடங்கிவிட்டன. என்னடா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இவங்களும் வந்துடுறாங்க. எங்க எந்த தேசம் அமெரிக்க மண்ணுக்கு இங்கிலாந்து, ஹாலாந்து, பிரான்ஸ் இதெல்லாமே என்ன பண்றாங்க எப்படியாச்சும் இவங்களா என்ன பண்ணும் வந்தாங்க அந்த நிலப்பரப்புல வந்து என்ன பண்ண இப்போ அந்த நிலப்பரப்புல நாங்களும் என்ன பண்ணோம் நாங்களும் குடியேற்றங்களை ஏற்றணும், அங்க வந்து குடியேற்றங்களை வந்து வீடுகளை கட்டணும், அங்க வந்து நாங்க பட்டங்களை ஸ்தாபிக்கணும்ன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு எல்லாமே என்ன பண்றாங்கடா அந்த நிலப்பரப்பை தேடி வராங்க. நிலப்பரப்பை தேடி வரதுக்கு முன்னாடியே அங்க ஏற்கனவே தென் அமெரிக்கால வந்து 2 போர்ச்சுகீசியர்களும் இன்னும் என்னங்க யாரு இன்னும் வேற ஒரு தேசம் இருக்குது இல்லைங்களா, அவங்க சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க இப்போ அவங்க சண்டை போட்டுக்கின்னு அங்க அதிகமா சண்டை போட்டுக்கின்னு யுத்தங்கள் நடக்குது. அப்ப யுத்தங்கள் நடக்கும்போது சோரி அவங்க வியாபாரங்கள் என்ன ஆகுது எல்லாமே விழுந்து போகுது. அப்ப அவங்க வியாபாரங்கள் விழுந்து போகும்போது சோரியே அவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஸ்பெயினும் போர்ச்சுகீஸும் அமெரிக்க மண்ணில் தாம் செல்வாக்கு இழந்து தொடங்கி விட்டன. அவங்க என்ன பண்றாங்க அமெரிக்க மண்ணில் அவங்க செல்வாக்கு என்ன ஆகுது இப்போ இழந்து போனாங்க. ஏன்னா சண்டை போட்டா சும்மா இல்ல நிறைய செலவாகும் இல்லைங்களா, நிறைய எழுந்து போகிற காரியங்கள் வரும். ஏன்னா யுத்த புருஷர்களை வந்து எழுந்து போகலாம், நிறைய காரியங்கள் எழுந்து போகலாம் சண்டையில சொல்லப்படுற காரியங்கள் புரிந்த சோரியே. ஸ்பெயின் மற்றும் தென் அமெரிக்காவில் எப்படியோ காலொன்றி விட்டது. அது தனி கதை வரலாறு. என்னது ஸ்பெயின் கூட என்ன பண்ணிச்சு இப்போ அந்த நிலப்பரப்புல வந்து கால் ஊறிட்டாங்க அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தமக்கர் இடம் தேடி முட்டிக் கொண்டிருக்கும் போதே இங்கிலாந்து மற்றும் ஒரு வழியாக அமெரிக்க மண்ணில் தன் காலடிகளை வெற்றிகரமாக நிறுவ தொடங்கிவிட்டது. அமெரிக்காவில் நிகழ்ந்த முதல் பிரிட்டிஷ் குடியேற்றம் வர்ஜீனியாவாகும். இப்ப என்னங்க டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க இப்ப அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப இங்கிலாந்து என்ன பண்ணிச்சு இப்போ அந்த நிலப்பரப்புல வந்து என்ன பண்றாங்க அவங்களும் சொல்லுங்க நிலப்பரப்புல வந்து அவங்களும் என்ன பண்றாங்க சோரி அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்தை பிடித்து கொண்டு அவங்க ஒரு பட்டத்தை கூட கட்டாங்க. பாருங்க தொடங்கி விட்டது. அமெரிக்காவில் நிகழ்ந்த முதல் பிரிட்டிஷ் குடியேற்றம் வர்ஜீனியாவாகும். அவங்க என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு இடத்துல வந்து பிடித்து கொண்டு அங்க குடியேற்ற அமைச்சிட்டாங்க. அவங்க வீடுகளை கட்டாங்க. வீடு கட்டி அந்த இடத்துக்கு ஒரு எனது பேரு வர்ஜீனியா என்ற மாதிரி ஒரு பேர் வச்சுட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போது இங்கிலாந்தை ஆண்டு கொண்டிருந்த முதலாம் ஜேம்ஸ் என்னும் மன்னர் அப்போ இங்கிலாந்துல வந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பேர் ஜேம்ஸ். 1607 இவரது பெயரில் தான் ஜேம்ஸ் டவுன் என்னும் சிறு நகரம் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இவருடைய பேர்ல தான் ஒரு பட்டணம் அமெரிக்காவில் என்ன பண்ணப்பட்டது நிறுவப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப அங்க என்ன பண்ண ஒரு பட்டத்தை வந்து கட்டுறாங்க அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? யாருடைய பேர்ல ஜேம்ஸ் என்கிற ஒரு பேர்ல இவரது பேரில் தான் ஜேம்ஸ் டவுன் என்னும் சிறு நகரம் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இந்த டவுனை சுற்றிதான் வர்ஜீனியா குடியேற்றம் பிரதேசம் உண்டானது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த டவுனை அந்த பட்டணத்தை வந்து இவருடைய பேர்ல கட்டுறாங்க. அவங்க எல்லாம் பெரிய ஒரு குடியேற்றங்களா மாறப்படுது இப்போ அந்த பட்டணம். ஒரு தேசம் அல்லது காலனி அல்ல
ஒரு தேசம் அல்லது காலனி அல்லது அல்லது கிராமம் நகரம் என்று எது புதிதாக உண்டானாலும் அங்கு மக்கள் வந்து வசிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் செய்வதற்கு ஜோலி வேண்டுமில்லையா? ஜாலி வேண்டுமில்லையா? பிழைப்புக்குரிய வழி பண்ணித்தரவிட்டால் யார் வந்து வசிப்பார்கள்? அதுவும் கடல் கடந்து தேசம் தாண்டி கண்டம் தாண்டி. இப்ப என்ன பண்ணு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அங்க வாழணும் ஜனங்களை வந்து வாழணும் குடியேற்றங்களை ஜனங்களை வந்து அந்த பட்டணத்தை சுத்தி குடியேற்றங்களை வந்து அமைக்கணும்ன்ற மாதிரி வரணும்னா இப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு காரியமானது கிடைக்கணும் இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிழைப்புக்குரிய வழி பண்ணித்தராவிட்டால் யார் வந்து வசிப்பார்கள்? அப்ப பிழைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், அங்க பிசினஸ் பண்ற மாதிரி காரியங்கள் இருக்கணும். அதனாலதான் அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நான் பாருங்க, ஒசூர்ல வந்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது இல்லைங்களா? ஒசூர்ல பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இப்ப பாருங்க, நம்ம தமிழ்காரங்களை காட்டிலும் அதிகமா இருக்காங்க இப்போ இந்திக்காரங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டாங்க எல்லாமே வந்து இங்க என்ன பண்றாங்க, வாடிகளை கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டு இங்கவே அவங்க சைட் வாங்கி கொண்டு வீடுகளை கட்டி கொண்டு இவங்க இந்த குடிமக்களா மாறிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டின் குடிமக்களா மாறிட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் சொல்றது புரியுதா? ஆகவே மன்னர் ஜேம்ஸின் யோசனையின்படி வர்ஜீனியா பிராந்தியத்தில் நிறைய புகையிலை தோட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த இடத்துக்கு சீதோஷணத்துக்கு புகையிலை அருமையாக வளரும் புகையிலை தோட்டங்களை வாங்கி நிர்வகிக்க இங்கிலாந்திலிருந்து பல பிரபு குடும்பங்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்தன. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஜேம்ஸ் ஒரு மன்னரா இருக்கும் சூரிய அவருடைய ஆளுகை கீழே என்ன பண்றாரு, இப்போ அந்த அமெரிக்கா நிலப்பரப்புல அங்க சீதோஷ்ணம் பனி விழுற ஒரு தேசம். அந்த தேசத்துல வந்து இது வளர்ற மாதிரி அவர் யோசனை பண்றாருன்னா புகையிலை வந்து என்ன பண்றாரு, இப்ப பிசினஸ் பண்றாரு. புகையிலை தோட்டங்களை வந்து உருவாக்கி சோரேஸ்வரியே அந்த இங்கிலாந்துல வந்து என்ன பண்றாரு, இப்போ இங்கிலாந்துல மன்னர் குடும்பங்களை வந்து கொண்டு வராரு. மன்னர் குடும்பங்கள் அநேக மன்னர் குடும்பங்களை வந்து என்ன பண்றாங்க, பிரபு குடும்பங்கள் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்துல வந்து அந்த வியாபாரம் பண்றாங்க, அந்த தோட்டங்களை செய்யறாங்க. அந்த தோட்டங்களை செய்யும்போது புகையிலை தோட்டங்களை செய்யும்போது அப்பதான் பாருங்க ஒரு காரியமானது சொல்றாரு பாருங்க. கூடவே தோட்டத்தில் கூலி வேலை செய்வதற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஏராளமான அடிமைகளையும் இறக்குமதி செய்து கொண்டார்கள். அப்போ கருப்பு மனிதர்களை பார்க்கும்போது ஒரே வெள்ளையர்கள் என்ன இல்ல, ஒரு கௌரவம் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு காலகட்டம் கருப்பர்களை பார்த்தா பிடிக்காது வெள்ளையர்களுக்கு. அது அமெரிக்கால பெரிய ப்ராப்ளம். அது மார்ட்டின் லூதர் கிங்ன்ற மாதிரி ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனத்துக்காக அப்ரஹாம் லிங்கன் ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் வந்து தன்னுடைய கருப்பினத்திற்காக என்ன பண்றாங்க, தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா போராடி புரட்சி செய்து அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அந்த காலத்துல அமெரிக்காவில். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல பாருங்க சூரேஸ்வரியே. அப்ப கருப்பர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா விக்கிற காலம், அடிமைகளா விட்டு என்ன பண்ணுவாங்களா, நம்ம ஊர்ல இருப்பாங்க சம்பளம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்ல, விற்று போடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, கூலி வேலை செய்வதற்காக ஆப்பிரிக்காவில் இருந்து ஏராளமான அடிமைகளை இறக்குமதி செய்து கொண்டார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, விற்று போடுவாங்க. அந்த வேலை செய்வதற்காக இறக்குமதினா வாங்கிட்டு வருவாங்களா அடிமைகளை. விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை காரியங்களையும் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு செய்து முடிக்க மன்னர் ஜேம்ஸ் ஒரு கம்பெனி உருவாக்கி அனுப்பியிருந்தார். என்ன பண்ணார் அவர் மன்னர் ஜேம்ஸ், என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனியை உருவாக்கி இன்னும் அநேகமான காரியங்களை பண்றாரு. 1924 வர்ஜீனியா நிர்வாகத்தை சமர்த்ததாக மன்னரிடம் கொடுத்து விட்டு ஊர் திரும்பியது. இங்க பாருங்க, திட்டம் இதுதான். அமெரிக்க குடியேற்றம் பிரதேசத்தை ஒரு கவர்னர் ஆட்சி செய்வார். அவருக்கு ஆலோசனை சொல்ல ஒரு சபை முடிவுகள் எதுவும் இங்கிலாந்தில் மட்டுமே எடுக்கப்படும் வழக்கமான ஏற்பாடுதான். இதை செய்து முடித்த கையோட நியூ பவுண்ட்லாந்திலும் பெர்முடாவிலும் அடுத்தடுத்து குடியேற்றங்களை நிறுவிட்டார்கள். இதெல்லாம் ஹிஸ்டரி. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் படித்தா மட்டும்தான் சோரியே நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் சொல்ல வந்த அந்த முழுமையான அந்த பரிபூர்ணமான வார்த்தையை வந்து விசுவாசிக்க முடியும். ஏன்னா ப்ராஃபிட் சும்மால என்ன பண்ணல, செய்திகளை கொடுக்கல. சோரியே தேவன் வெளிப்படுத்தாம என்ன பண்ணல, அவரு செய்தி கொடுக்கல. அப்ப இந்த ஹிஸ்டரியில தெரியும் போது நமக்கு என்ன பண்ண முடியும், இந்த மிருகங்கள் இந்த மிருகங்களை குறித்து நமக்கு ரகசியங்கள் தெரியும். இந்த மிருகங்களை குறித்து ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும். இந்த விஷயம் தெரிந்து கொள்ளும் போது விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அமெரிக்காவுடைய ஒரு பின்னணியை பார்க்கிறோம். நம்ம அமெரிக்கா வந்து எப்படி எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற ஒரு காரியங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஹிஸ்டரி மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, முடிச்சிடும் சீக்கிரமா. இங்கிலாந்து மன்னரின் ஏற்பாட்டின்படி இப்படி குடியேற்ற நாடுகள் அமெரிக்க நிலத்தில்
பெருகியது. ஒரு பக்கம் என்றால் இங்கிலாந்தின் சிறைத்துறையின் பால் அது திருப்தி அடைந்து அந்த நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் ஓக்லே தோர்ப் என்னும் தனி நபர் ஒருவர் சிறை மீண்ட பிரிட்டிஷ் பிரஜைகளின் புனர்வாழ்வுக்கென தனி அமெரிக்காவில் ஒரு காலனியை அமைத்தார். அதுதான் ஜார்ஜியா. என்ன பண்றார் இப்போ? எஸ், அந்த ஜேம்ஸ் சிறை மீண்ட பிரிட்டிஷ் பிரஜைகளின் புனர்வாழ்வுக்கென என்ன பண்றார்? ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு புனர்வாழ்வுக்கென ஒரு காலனியை அமைக்கிறார். அதுதான் ஜார்ஜியா. அதான் பட்டணம் பேரு ஜார்ஜியா என்ற மாதிரி ஒரு பட்டணம். இப்படி அவர்கள் அமைத்த ஏராளமான குடியிருப்புகளில் மொத்த 13 காலனிகள் மிக சிறப்பானவை. அவர் என்ன பண்றாரு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அமைக்கப்பட்ட வீதிகள் தான் பட்டணங்கள் தான் என்னது? காலனிகள். சாரி, 13 அமெரிக்காவில் இப்படி அவர்கள் அமைத்த ஏராளமான குடியிருப்புகளில் மொத்தம் 13 காலனிகள். என்ன பண்றாங்க அவங்க? 13 காலனிகளை கட்டுறாங்க. 13 காலனிகளை கட்டுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி காலனி சொன்னா ஏதோ ஒரு கிலோமீட்டர் இருக்குன்ற மாதிரி இல்ல. இங்க பாருங்க சொல்றாரு, நெக்ஸ்ட் சொல்றாரு 13 காலனிகள் மிகச் சிறப்பானவை. அட்லாண்டிக் கடற்கரையோரம் அமைந்த அந்த 13 காலனிகள் ஒருங்கிணைந்துதான் தொடர்ச்சியாகத்தான் பின்னாளில் ஐக்கிய அமெரிக்க தேசம் உண்டாயிற்று. என்ன பண்றாங்க இப்போ இவங்க? இந்த 13 காலனிகள் மிகச் சிறப்பானவை. அட்லாண்டிக் கடற்கரையோரம் அமைந்த அந்த 13 காலனிகள் ஒருங்கிணைந்ததன் அப்புறம் ஒன்னாகுது. அந்த 13 பட்டணங்கள் எப்படி ஆகுதான்? அந்த 13 பட்டணங்களும் அந்த 13 காலனிகளும் ஒன்னாகுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த 13 காலனிகளை கட்டி அந்த 13 பட்டணங்களும் ஒன்றா இருந்து என்ன பண்றாங்க அவங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருங்கிணைந்ததின் தொடர்ச்சியாகத்தான் பின்னாளில் ஐக்கிய அமெரிக்க தேசம் உண்டாயிற்று. அப்ப ஐக்கிய அமெரிக்க தேசம் அப்பெல்லாம் ஒன்னா என்ன பண்றாங்க அவங்க? ஐக்கிய அமெரிக்க தேசம் அப்ப என்ன ஆகுது? உண்டாகி 1976 தான் 1776 தான் அந்த தேசமானது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுது. சொந்த நாடுன்ற மாதிரி என்ன பண்ணுது? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அநேகமான காரியங்கள் பாருங்க. சூரியே பின்னாளில் ஐக்கிய அமெரிக்க தேசம் உண்டாயிற்று. ஒவ்வொரு காலனியும் குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாடு ஒரு ஆந்திர சைஸுக்காவது இருந்தன என்பதை கவனிக்க வேண்டும். எப்படின்னா ஒரு காலனினா தமிழ்நாடு ஆந்திரா போல தான் ஒரு காலனி, அவ்வளவு பெருசு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதெல்லாமே சேர்ந்து 13 காலனிகளை உருவாக்குனாங்க. அந்த 13 காலனிகளை தான் ஒன்னாயிட்டு என்னவா இருக்குது? அமெரிக்க தேசமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரகடனம் செஞ்சு கொண்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது இது அமெரிக்காவின் கதையாக ஆரம்பித்து இங்கிலாந்து கதையாக இருக்கிறதே என்று தோன்றலாம். வேற வழி இல்லை. அமெரிக்கா ஒரு குடியேறிகளின் தேசம். என்னது எது? குடியேறிகளின் தேசம். அவங்க என்னது? அவங்க எல்லாம் பிரிட்டன்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க, ஸ்பெயின்காரங்க, போர்ச்சுகீசியக்காரங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க என்ன வந்தாங்கன்னா இவங்க அந்த கொலம்பஸ் அந்த நிலப்பரப்பை அவர் வேற ஒரு நிலப்பரப்பை தேடி போனார் அவர். விசுவாசி அப்ப வரும்போது என்ன பண்றாரு? எஸ், அந்த காட்டினூடாக ஒரு எதிர்பாராத முறையாக என்ன பண்றாரு அவரு? அந்த அமெரிக்க நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார் இல்லீங்களா? அந்த அமெரிக்க நிலப்பரப்பை கண்டுபிடித்த பிறகு எல்லா தேசங்களும் என்ன பண்றாங்க இப்போ? எஸ், அந்த தேசத்தை அந்த தேசத்துல எப்படியாச்சும் நம்ம குடியேறணும்ன்ற மாதிரி எல்லாமே அது என்ன பண்றாங்கன்னா கடல் கடந்து தேசங்களை கடந்து மேன் ஹல்லேலூயா அந்த அமெரிக்க இருக்கிற அந்த மண்ணை என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கால அவங்களுடைய குடியேற்றங்களை ஸ்தாபிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இது பாக்குறது எப்படி இருக்குது? இது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லாம அந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லாம ವಿಶ್ವಾಸಿ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರಜೆಗಳಲ್ಲ ಅವರು ಯಾರು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಏನಿದೆ ಇತಿಹಾಸ ಇದೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ. பாருங்க சூரியசூரியே, வேற வழி இல்லை. அமெரிக்கா ஒரு குடியேறிகள் தேசம், அதாவது வாழ்ந்தவர்கள் தேசம் தான் அது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? யாராங்க அவங்க? பிரிட்டன்ல இருந்து அந்த ஸ்பெயின்ல இருந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து அங்க குடியேற்ற அந்த தேசத்தை தேடி வந்த நபர்கள், அவங்க அந்த பூமியை தேடி வந்த நபர்களா இருக்கிறாங்க. அந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லப்படுகிற செவிந்தியர்களுக்கு ஒழுங்கான ஒரு சரித்திரம் கூட கிடையாது. அங்க அந்த நாட்டுல ஒரு மைனாரிட்டியான ஒரு சிறு கூட்டம் இருக்குது. அவங்க தான் செவிந்தியர்கள் மாதிரி பேர் அவங்களுக்கு.
அந்த பேரை வச்சது யாருன்னா யாரு? கொலம்பஸ் தான் வச்சாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன பண்றாரு? செவிந்திரன்ற மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள், அந்த தேசத்துல வாழ்ந்தவங்க, பூர்வ குடிகள். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க? இந்த அமெரிக்கர்களா சென்று அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல யுத்தம் செஞ்சு அந்த பாகத்தை, அந்த பூமியை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதெல்லாம் ப்ராஃபிட் வந்து ஒரு காலத்துல என்ன பண்றாரு? செய்திகளை வந்து அதிகமா கோவப்பட்டு பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? வேற ஒரு தேசத்தின் பிரஜைகள். அவங்க எல்லாம் யாரு? அமெரிக்க பிரஜைகள். அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அமெரிக்க நாட்டுல வந்து குடியேற்றங்கள் அமைத்து இப்ப அங்கவே அவங்க தங்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அன்று மட்டுமல்ல, அங்கே மண்ணின் மைந்தர்கள் தான் மைனாரிட்டிகள். அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட ஒரு பக்கம் இந்த இங்கிலாந்து காலனிகள் என்றால், மறுபக்கம் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தத்தம் காலனிகளை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இவரை இன்று வரையே கூட அமெரிக்கா என்றொரு மொத்தமான தேசம் உருவாகாமல் வெறும் காலனிகளாகவே தான் அந்த நிலப்பரப்பு இருந்திருக்க வேண்டும். எப்படி இருந்திருக்குமா? அது வெறும் அமெரிக்கா தேசம்ன்ற மாதிரி அவங்க பிரகடனம் செய்து கொள்ளாம அப்படியே இருந்திருக்கும் அது. ஆனா ஒரு காரியம் நடந்து பாருங்க. ஏனென்றால் இங்கிலாந்து மற்ற ஐரோப்பிய தேசங்களும் அமெரிக்க மண்ணில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின போது, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தேசங்களும் அமெரிக்க மண்ணில் என்ன பண்றாங்க? இப்போ ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தன்னுடைய வல்லமையினால அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க புரட்சி பூக்கள் எதுவும் பூக்கவில்லை. இந்தியாவில் நிகழ்ந்த போன்ற சுதந்திர போராட்டம் எல்லாம் அமெரிக்க ஆதிவாசிகளுக்கு சத்தியமே இல்லாமல் தான் இருந்தது. மேலும் ஆதிக்கம் செலுத்தும் ஐரோப்பியரை எதிர்க்கும் அளவுக்கு அங்கே பெரிய மக்களும் தொகையும் இல்லை. அவர்களுக்குள் பிரதானமான ஒருங்கிணைப்பு ஒரு அமைப்பு கூட இல்லை. சொல்லப்போனால் பிரிட்டிஷ் காலனிகள் உண்டாக தொடங்கிய பிறகுதான் அமெரிக்காவில் நாகரிகம் என்பதை உற்பத்தியாக தொடங்கியது. பிரிட்டிஷ் காலனிகள் 13 காலனிகள் உருவாகிய போது தான் என்ன ஆகுதுங்க? நாகரிகமே தோன்றுதும். நாகரிகமானது உற்பத்தியாக தொடங்கியது என்கிறார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். தொழில்கள் பெருகின, அங்க என்னாச்சு? இப்போ சொல்லுங்க, வேலைகள் வந்து அதிகமாச்சு. விசுவாசிக்கிறீங்களா? வேலை வாய்ப்புகள் உண்டானது. விவசாயம் முறைப்படுத்தப்பட்டு நவீன வேலைமைகள் உதிக்கல் அறிமுகப்படுத்தின. அங்க என்னாச்சு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அங்க வந்து பிசினஸ் அங்க என்னாச்சு? இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அப்புறமா விவசாயிகள் வந்து அதிகமா என்ன பண்றாங்க? விவசாயத்தை வந்து செய்யறாங்க. இன்னும் எப்படின்னா இன்னும் புது புது விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்க? அமெரிக்கால. விசுவாசிக்கிறீங்களா? நவீன வேளாண்மை உத்திகள் அறிமுகப்படுத்தின. இவற்றின் பயனெல்லாம் பெருமளவு இங்கிலாந்திலிருந்து வந்து குடியேறியவர்களுக்கு தான் போயின. என்னது? இவற்றின் பயனெல்லாம் பெருமளவு இங்கிலாந்திலிருந்து வந்து குடியேறியவர்களுக்கு தான் போயின என்பது உண்மையே. ஏன்னா இங்க வந்து இந்த காரியங்கள் பிசினஸ் எல்லாமே இங்க செய்யற எல்லா விவசாயம் எல்லாம் யாருக்கு ரொம்ப சாதகமா இருக்குதுன்னா இங்கிலாந்துக்காரர்கள் தான் சாதகமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனாலும் உள்ளூர் மக்களுக்கு இதெல்லாம் புதுசாகவே இருந்தன. பிடித்தமானதாகவும் இருந்தாலும் எதிர்ப்பு ஏதும் அங்கே பெரிதாக இல்லை. இதற்கிடையில் இங்கிலாந்திலிருந்து வந்து குடியேறிய மக்களின் ஓரிரு தலைமுறைகள் அமெரிக்க மண்ணில் வேர்கொண்டு விட 18ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்திலேயே அங்கே வாழ்ந்த மக்களுக்கு தாம் வந்தேறியவர்கள் என்னும் உணர்வு பெரும்பாலும் இல்லாமலாகிவிட்டது. அதாவது அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த பிரிட்டிஷ் வம்சாவளியினர் தம்மை அமெரிக்கராகவே உணர்ந்து தொடங்கிவிட்டார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இப்ப வந்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து அங்க என்ன வந்தாங்க? சொல்லுங்க, இங்கிலாந்துல வந்தாங்க இல்லைங்களா? அநேக தேசத்துல வந்து இப்ப வாழ்றாங்க. அவங்க இப்ப அங்க வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு வந்து நாங்க அமெரிக்கர்கள்ன்ற மாதிரி உணர்வு வந்துச்சு. இப்ப அவங்களுக்கு நாங்க மண்ணின் மைந்தர்கள்ன்ற மாதிரி என்னாச்சு? இப்ப அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு. நாங்க இப்ப இந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க. எங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது? எங்களை வந்து யாருமே ஆர்டர் பண்ணக்கூடாது. எங்களை வந்து யாருமே ஆளுகை பண்ணக்கூடாது. நாங்க எங்க தேசத்தை என்ன பண்றோம்? எங்க தேசத்தை நடத்தி கொள்றோன்ற மாதிரி இப்ப வந்து அவங்க உணரப்படுறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து யாரும் அவங்களை ஆளுகை செஞ்சு இருந்தது? எஸ், இல்ல பிரிட்டன், இங்கிலாந்து என்ன பண்ணிடுச்சு? பிரிட்டிஷ் நாடு தான் என்ன பண்ணிடுச்சு? அந்த தேசத்தை வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க. அப்ப அவங்க இதற்கிடையில் இங்கிலாந்திலிருந்து வந்து குடியேறிய மக்களின் ஒரு தலைவர்கள் அமெரிக்க மண்ணில் வேர்கொண்டு விட 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே அங்கே வாழ்ந்த மக்களுக்கு தாம் வந்தேறியவர்கள் என்னும் உணர்வு பெரும்பாலும் இல்லாமல் ஆகிவிட்டது. நாங்கள் வந்தவர்கள் யாரு? நாங்கள் வந்து வாழ்ந்தவர்கள். நாங்கள் இந்த தேசம் இல்லை,
நாங்க வந்தேரியர்கள்ன்ற மாதிரி ஒரு உணர்வே இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. யாருக்கு? இங்கிலாந்து வந்த ஜனங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அதாவது அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த பிரிட்டிஷ் வம்சாவளியினர் தம்மை அமெரிக்கர்களாகவே உணர தொடங்கி விட்டார்கள். இப்ப என்ன பண்றாங்க? இப்ப அவங்க அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள்ன்ற மாதிரி உணர தொடங்கி விட்டாங்க. இப்ப அவங்க விசுவாசிக்கிறீங்களா? இதன் விளைவு எங்கோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு அநியாயத்துக்கு அதிகாரம் பண்ணி கொண்டிருந்த பிரிட்டானுக்கு எதிராக அமெரிக்கர்கள் போர்க்கொடி தூக்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. இப்ப என்ன பண்றாங்க? இப்போ இவங்க என்ன பண்றாங்க? எங்கோ இருந்து கொண்டு ஆளுகை பண்றது இது பிரிட்டானு. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க தான் என்ன பண்றாங்கடா, இந்த பிரிட்டன் தான் வந்தாங்க. யாரு? இங்கிலாந்துக்காரங்க. இன்னும் அநேக தேசத்தர்கள் வந்து இப்ப என்ன பண்றாங்க? அமெரிக்கால 13 கால்களை கட்டி கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து இப்ப யாருன்னா அங்கிருந்து தான் வந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவங்க எங்களை வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாதுன்ற மாதிரி இப்ப என்ன பண்ண, சொந்த நாடா அறிவிக்கப்படணும், சொந்த நாடா வாழணும், எங்களை யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஆளுகை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வராங்க இப்போ. அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டன் என்ன பண்ணுது? ஏன்னா இந்த 13 காலனிகளை வந்து ஆளுகை செய்து பாருங்க. இதன் விளைவு எங்கோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு அநியாயத்துக்கு அதிகாரம் பண்ணி கொண்டிருந்த பிரிட்டனுக்கு எதிராக அமெரிக்கர்கள் போர்க்கொடி தூக்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க அமெரிக்கால இருக்கிற ஜனங்கள் வந்து அவங்களும் வேற பிரிட்டன் தான். ஆனா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவங்க என்ன பண்றாங்க? எங்கோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்றியே, அவங்க என்ன பண்றாங்க? இதன் விளைவு எங்கோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு அநியாயத்துக்கு அதிகாரம் பண்ணி கொண்டிருந்த பிரிட்டானுக்கு என்ன பண்றாங்க? எங்கோ உட்கார்ந்து இப்போ பிரிட்டன் வந்து இப்போ இந்த 13 காலங்களை வந்து ஆளுகை செய்து இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இப்ப அந்த தேசத்துக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னா, யுத்தத்துக்கு ரெடின்ற மாதிரி சொல்றாங்க. யுத்தத்துக்கு ரெடி, நாங்க என்ன பண்றோம்? ஏன்னா இப்போ ஒரு நாள்ல வந்து அங்கிருந்து தான் வந்தாங்க அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? அங்கிருந்து வந்து இப்போ அந்த மண்ணில் வந்து இப்போ அவங்க மண்ணின் மைந்தர்களாக உணர்ந்து இப்போ அந்த பட்டணங்களை கட்டி இப்போ அவங்க சொந்தமாக கொண்டாடுறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த பிரிட்டன் வந்து அவங்க ஆளுகை செய்து பிடிக்கல. அவங்களுக்கு இப்போ ஆளுகை செய்து பிடிக்காம இருக்கும்போது இப்போ விட்டு வந்த தேசத்துக்கு விரோதமா என்ன பண்றாங்க? இப்போ சொல்லுங்க, யுத்தத்தை வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்க சுதந்திர போர் என்று வர்ணிக்கப்படும் இந்த காலத்தில் அமெரிக்காவில் பிரிட்டனால் உருவாக்கப்பட்ட 13 காலனி நாடுகளும் பிரிட்டனுக்கு எதிராக கிளம்பிறீங்க. பிரிட்டன் தான் என்ன பண்ணுச்சு? இந்த பட்டணங்களை கட்டி 13 காலங்களை கட்டி இப்ப அங்கிருந்து வந்த ஜனங்கள் தான் இவங்க. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இப்போ யுத்தத்துக்கு இந்த அமெரிக்கா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வந்து இப்போ விட்டு வந்த தேசத்துக்கு என்ன பண்றாங்க? இப்போ யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுகை சேர்த்து பிடிக்கல, அவங்களுக்கு அடிமைப்படுத்துறாங்க. சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி கேட்கணும், இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ற மாதிரி என்ன பண்றாங்க? சொல்லுங்க, சொல்றாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு அவங்க வந்து எங்களை பிரிட்டன் வந்து ஆளுகை செய்து பிடிக்கலன்ற மாதிரி இப்ப எல்லாம் ஒன்னா இப்ப 13 காலங்களை ஒன்றா சேர்றாங்க. இப்போ ஒன்றாய் சேர்ந்து என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு இப்போ ரெடியா வந்து கொடியை ஏத்துறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, 13 காலனி நாடுகளும் பிரிட்டனுக்கு எதிராக கிளம்பின. நம்ப முடியாத சரித்திர நிஜம் இது. அட்லாண்டிக் கடலெங்கும் ரத்த அலை பொங்க செய்த அந்த பேரோ ஒரு ஆச்சரியம் என்றால் போரின் விளைவு அந்த போரே ஒரு ஆச்சரியம் என்றால் போரின் விளைவு இன்னொரு மகத்தான ஆச்சரியம். உண்மையில் அமெரிக்க சரித்திரம் என்பது இந்த போரில் தான் தொடங்குகிறது. அமெரிக்காவில் வந்து குடியேறிய பிரிட்டிஷர் அத்தனை பேரும் தம்மை அமெரிக்க மண்ணின் மைந்தர்களாகவே கருதி கொண்டு தாய் நாட்டை எதிர்த்து போராடி தொடங்கிய அந்த சம்பவம். இது ஆச்சரியமான காரியம் இல்லைங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் சொந்த நாட்டு, சொல்லுங்க, சொந்த தாய்நாடு விரோதமாக என்ன பண்றாங்க? இப்போ யுத்தத்தை செய்யற மாதிரி இவங்க தொடங்கிட்டாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உலக சரித்திரத்திலேயே முதலும் முடிவுமாக நடைபெற்ற ஒரு விரோதமான யுத்தம் இது. விசுவாசிக்கிறீங்களா? பொதுவாக யுத்தம் என்று வந்தால் பிளவுகள் தான் நிறைய தோன்றும். ஆனால் அமெரிக்க யுத்தம் என்று ஒரு உண்மையே வெளிச்சமிட்டு காட்டியது. நெருக்கடி நேரத்தில் அமெரிக்கா முற்றிலும் வேறு ஜாதி என்பதே அது. 13 குடியேற்ற நாடுகளும் ஒட்டுமொத்தமாக அப்போது ஒன்றிணைந்தன. இனி எக்காரணம் கொண்டும் பிரிந்து வாழ்வதில்லை என்று முடிவு செய்தன. பிரிட்டனை போரில் வென்றன. தம் தனி தேச அடையாளங்களை
திறந்து அமெரிக்க ஐக்கிய நாடானது எப்படியாச்சு இந்த 13 கால்கள் ஒன்றாய் அமைந்து இப்போ அந்த பிரிட்டனுக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சு ஜெயிச்சு இப்ப என்ன இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, உரிமைப்பாடு என்னது உறுதிப்பாடு பண்றாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் ஒன்றாக இணைந்து இது மேல என்ன பண்ணும், நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ன்ற மாதிரி இப்ப என்ன பண்ற பிரகடனப்படுத்துறாங்க. விசுவாசிகள் அப்போ 1976 தான் இந்த தேசமானது பிரகடனம் பண்ணப்படுது. அமெரிக்க தேசம்ன்ற மாதிரி என்னது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற மாதிரி என்னாகுது இப்போ 1976 தான் என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்தை வந்து பிரகடனப்படுத்துறாங்க. அப்ப இந்த தேசம் தான் சோரிய அமெரிக்காவா இருக்குது. எங்களுக்கு ஜனங்கள் இல்லாத இடத்துல இருந்தா இந்த மிருகமானது என்ன பண்ணுது, இப்போ பூமியில இருந்தா என்ன பண்ணுது, எழும்பு. இப்ப அங்க ஜனங்களே இல்ல இல்லீங்களா, இப்ப அங்கிலிருந்தா என்னது இந்த மிருகமானது, இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாரு மிருகமானது எலும்பு வருது, அதுக்கு 2 கொம்பு இருக்குது, அது ஒரு சர்ப்பத்தை பேசுது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மிருகம் தான் அமெரிக்கா. இப்படிதான் அமெரிக்கா நிறுவப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது. அமெரிக்க தேசமானது இப்படிதான் என்னாச்சு உருவானது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த தேசத்தை பாருங்க சோரியே. அதனால சோரியே அமெரிக்க கொடியில பார்க்கும்போது தான் இருக்குது. அமெரிக்க கொடியில பாக்குறீங்க நீங்க சகோதரே, சொல்றதுல கவனமா கேளுங்க. சும்மா செய்தி மாத்திரம் கேட்கறது மாத்திரம் நீங்க வச்சுக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? செய்திகளை வந்து சும்மா கேட்டு மட்டும் போயிட்டு வந்து அப்படியே தூங்குறது, அப்படியே இது மாத்திரம் போதுன்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ராப்சர் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஓப்பனா சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? இங்க நான் சொல்ற செய்தியை வந்து நீங்க போயிட்டு வீட்டுல என்ன பண்ணும், ஆடு அடித்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் மீண்டும் சாப்பிடுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆடு இல்லைனா ஓனா இருந்தீங்கன்னா ஏமாத்துவீங்க என்ன, அது உங்களுக்கு தான் நஷ்டம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோரியே இந்த 13 பாருங்க, இந்த அமெரிக்கா பற்றி எங்க அமெரிக்காவை பற்றி தேவன் பாருங்க கரெக்டா 13ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கிறாரு. 13ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கிறார். ஏன் 13 வீடுகள்? ஏன்னா 13 கால்களால கட்டப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க கரெக்டா 13 குறித்து தேவன் என்ன பண்றாரு பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தம் வெளிப்படுத்துதல் 13 கூறவில்லையா? இந்த நாட்டின் எண் 13 ஆகும். அமெரிக்காவுடைய என்ன இது, அமெரிக்காவோட நம்பர் 13. அந்த கொடியில பாருங்க 13 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த கொடியில 13 நட்சத்திரங்கள் இருக்கும், 13 கோடி இருக்குமா. நீங்க பாருங்க, போயிட்டீங்க இப்ப நெட்ல அடிச்சு பாருங்க சோரியே, வீட்டுக்கு போன பிறகு 13 நட்சத்திரங்கள் இருக்குது, 13 கோடி இருக்குது. 13 கோடிகளுடன எல்லாமே 13ஆக அமைந்துள்ளது. 13 குடியேற்றங்கள், காலனிஸ் போன்றவை இந்த நாடு வெளிப்படுத்தல் 13 காணப்படுகிறது. அப்ப பாருங்க 13 தான் என்னது, அமெரிக்காவை குறித்து தீர்க்கதரிசனமாக தேவன் என்ன பண்ணிருக்காரு, இப்போ உரைச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு சோரியே? அப்போ நம்ம 13ஆம் அதிகாரத்தை தான் அந்த மிருகமானது எங்கிருந்து வருது, பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன்றாரு. யாரு? யோவான். விசுவாசிக்கிறீங்களா? யோவான் சொல்றாரு. அப்போ பூமின்றது என்ன, இப்போ நான் பார்த்தோம், பூமியிலிருந்து தான் அமெரிக்கா ஸ்தாபிக்கப்பட்டது. அது எப்படின்னா இந்த மாதிரி ஹிஸ்டரி. அப்ப ஹிஸ்டரி தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த அமெரிக்காவுடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. அப்போ அமெரிக்கா தான் எங்க இருக்குது, 13ஆவது அதிகாரத்துல தான் இருக்குது. அமெரிக்காவில் நடக்கிற எல்லா காரியங்களை பற்றி முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிருக்காரு, 13ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை உரைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் ப்ராஃபிட் பேசியிருக்காரு, அநேக செய்திகளை பேசியிருக்காரு அமெரிக்கா பற்றி. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க அமெரிக்காவுடைய பிளாக்ல பார்க்கும்போது 13 ஸ்டார்ஸ் இருக்குது, 13 லைன்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா 13 என்னது ஸ்ட்ரீட்னால என்ன ஆகுது, அந்த பட்டணம் ஸ்தாபிக்கப்படுது. அந்த 13 ஸ்ட்ரீட் தான் என்னது, அவங்க ஒன்னாகி அந்த பிரிட்டன் மேல யுத்தம் செஞ்சு அவங்க ஜெயிச்சு என்ன பண்றாங்க, உறுதிப்பாடு பண்றாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுன்ற மாதிரி அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மாதிரி பிரகடனப்படுத்துறாங்க 1976. அப்பதான் சொந்த தேசமாக அவங்க சுதந்திரத்தை வாங்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் அமெரிக்காவானது உருவாக்கப்பட்டது. அமெரிக்க தேசமானது அந்த பூமியிலிருந்து எழும்பி வந்துச்சு. எப்போ? 1976. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பூமியிலிருந்து எழுந்து வந்த மிருகம் அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்குது. அதுக்கு 2 கொம்பு இருக்குது. என்னது?
ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு என்னது? அரசியல் அதிகாரம், இன்னொன்னு மத அதிகாரம். ஆமென். விசுவாசிங்களா? அரசியல் அதிகாரம்ன்றது என்ன? அது ரோமன் கேத்தலிக். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொன்னு என்னது? இன்னொன்னு அது இது ப்ரொடெஸ்டன்ட் கண்ட்ரி. அது ப்ரொடெஸ்டன்ட் கண்ட்ரின்ற மாதிரி அது அது மத வல்லமையை பெற்றது. விசுவாசிங்களா? அப்ப ரெண்டு கொம்பு இருக்குது. ரெண்டு கொம்புக்கு ஒரு வல்லமை குறிக்குது இல்லீங்களா? அப்ப ரெண்டுக்கு ஒரு கொம்பு வந்து அரசியல் அதிகாரத்தை குறிக்குது, இன்னொன்னு வந்து மதத்தின் வல்லமை குறிக்குது. அப்ப ரெண்டு வல்லமை இருக்குது. இப்ப அது ரெண்டு வல்லமை வைத்துக் கொண்டு இப்போ எப்படி பேசினா அது ஒளு சர்ப்பத்தை போல பேசுது. அப்ப ஒளு சர்ப்பம் எங்க பேச்சு சொல்லுங்க? ஸ்டார்டிங்ல ஏதேன்ல பேச்சு. ஏதேன்ல பேச்சு என்ன பண்ணுச்சுமா? ஏவாளை வந்து வஞ்சித்தது. அதே மாதிரி தான் சோனேஸ்வரி இன்றைக்கு இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டின் ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள் எழுதப்படலையோ அவங்களை ஏமாத்துவது. ஆனா யாருடைய பேர்கள் இருக்குதோ அவங்களை ஏமாத்த முடியாது. நம்முடைய பேர்கள் எல்லாமே அந்த ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர்கள் இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன நம்மளை ஏமாத்த முடியல. நம்ம மிஸ்ட்ரி பேசுறோம், ரகசியங்களை பேசுறோம். ஏன்னா சோனேஸ்வரியே அந்த ஒளி சர்ப்பத்திற்கு வாயா இருக்கிறது இது அமெரிக்கா தான். இந்த ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற மிருகம், ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிற மிருகம் தான் என்ன பண்ணுது இப்போ? ஒளி சர்ப்பத்துக்கு வாயா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா சோனேஸ்வரியே? இது பெரிய ஒரு மிஸ்ட்ரி. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? அப்ப அமெரிக்கா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். அமெரிக்கா எங்களுக்கு வச்சுப்போ பூமியிலிருந்து எழுந்து வந்த ஒரு தேசமா இருக்குது. அது ஜனங்கள் இல்லாத ஒரு பூமியிலிருந்து எழுந்து வந்த ஒரு மிருகம். அப்ப அந்த மிருகத்துக்கு ரெண்டு கொம்பு இருக்குது. அது ரெண்டு கொம்பு தான் என்னது சொல்லுங்க? ஒன்னு அரசியல் அதிகாரம், இன்னொன்னு மத அதிகாரம். இப்ப அது ஒளி சர்ப்பத்தை போல பேசுது. இப்போ இந்த காரியங்கள்லாம் நீங்க வந்து அமெரிக்கா வச்சு பாருங்க. அமெரிக்கா செய்யற எல்லா காரியங்களை பாருங்க. சில வரலாறுகளை படிக்க போயிட்டு அப்போ உங்களுக்கு அமெரிக்கா பற்றி உங்களுக்கு இன்னும் புரியும். அமெரிக்கா எப்பேற்பட்ட நாடுன்ற மாதிரி உங்களுக்கு புரியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தண்ணீர்கள் இருந்து எழுப்பி வந்த ஒரு மிருகத்தை பார்த்தோம். சமுத்திரத்தை எழுப்பி வந்த ஒரு மிருகத்தை பார்த்தோம். அந்த மிருகத்தை நெக்ஸ்ட் வீக் பேசலாம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப வந்து என்ன பார்த்தோம்? அவர் பலமளத்துல வந்து ரெண்டு காலம் வச்சிருக்கிறார். ஒரு காலம் எங்கது? சமுத்திரத்தின் மேல, ஒரு காலம் பூமி மேல. வச்சிருக்கிற காரியத்தை பார்த்தோம். வந்து அவரு ரெண்டு காலம் வந்து ரெண்டு வல்லமைகள் மேல மிதித்து கொண்டு இருக்கிறாரு என்கிற காரியங்களை பார்த்தோம் இல்லீங்களா? அப்போ சமுத்திரன்றது என்ன அதை பார்க்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ வந்து பூமியை பார்த்தோம். பூமின்றது எப்படி, ஏன் பூமி மேல அவர் கால வச்சிருக்கிறாரு? ஏன்னா பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வருது. அந்த வல்லமையை என்ன பண்ணக்கூடாது? வல்லமையினால மனவாட்டியை வந்து மேற்கொள்ள கூடாதுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு? அவர் தம்முடைய வல்லமையினால அந்த வல்லமைகளை வந்து வீழ்த்து இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அது என்ன பண்ணுது? இப்ப அந்த அமெரிக்கா என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஒளு சர்ப்பத்துக்கு வாயா இருக்குதான். ஒளு சர்ப்பம் ஒளு சர்ப்பம் இது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ரோமாபுரியா இருக்கு. விசுவாசிக்கலாம். அந்த ரோமாபுரி தான் சோரியே. நீங்க 13 இடத்துல பாருங்க, அந்த ரோமாபுரியை பத்தி பேசிருக்கோம். அப்புறமா இந்த அமெரிக்கா பத்தி பேசிருக்கோம். அமெரிக்கா இது, ரோமாபுரி என்பதை இந்த 13 அதிகாரம் நல்லா சூப்பரா உங்களுக்கு விவரிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த ரோமாபுரிக்கு வாய் இருக்கிறது அமெரிக்கா. இங்க பாருங்க சோரியே, வார்த்தை படித்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தையை படித்து நான் முடிக்கிறேன். எலும்புவரை கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது. ஒளி சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளுக்கும் வணங்கும்படி செய்தது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணித்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுது இப்போ சொல்லுங்க? மேலும் அமிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதோ இங்க பாருங்க. இப்போ ஒரு காலத்துல வந்து அமெரிக்கா யாருக்கு பொறுத்துறாரு ப்ராஃபிட் தெரியுமா? அமெரிக்கா யாருக்கு பொறுத்துறாரு? அது ப்ரொடெஸ்டன்ட் கண்ட்ரி இல்லீங்களா? அது மத சார்ந்த ஒரு பட்டணம் இல்லீங்களா? அதை வந்து யாருக்கு பொறுத்துறாரு? சோரேஸ்வரி இது யாரு? ஆகாப் ராஜா பொறுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆகாப் ராஜா பொறுத்துறாரு. இந்த ரோமன் கேத்தலிக் யார் பொறுத்துறாரு?
சொல்லுங்க. இந்த அரசியல் வல்லமைக்கு வந்து யாரை பொறுத்துறாருன்னா ஆகாப் ராஜாவை பொறுத்துறாரு அமெரிக்காவுக்கு. இந்த ரோமாபுரிக்கு யாரை பொறுத்துறாரு தெரியுமா? யாரை பொறுத்துறாரு? எசேபேலை பொறுத்துறாரு. இப்போ எசேபேல் தான் யாரா இருக்கிறா? மகாவேசியா இருக்கிறா. எசேபேல் தான் ஒளு சர்ப்பமா இருக்கிறா. ஒளு சர்ப்பம் அந்த சாத்தான் வந்து அந்த ரோமாபுரியின் மூலம் தான் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துறாரு. தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துது. தம்முடைய வல்லமையை வந்து சாத்தான் வெளிப்படுத்திக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ அந்த ஆகாப் ராஜா வந்து வெளிப்படுத்துறது யாரு? எசேபேல். விசுவாசிக்கிறீங்களா? எசேபேல் தான் என்ன பண்றா? இப்போ எல்லா காரியங்களையும் செய்யும்படி அந்த ஆகாப் ராஜா வந்து வெளிநடத்துறான். அதே மாதிரி பாருங்க சோரியே, இந்த ரோமன் கேத்தலிக் தான் என்ன பண்ணுது? இப்போ அமெரிக்கா வந்து இப்போ வெளிநடத்துது. அமெரிக்கா வந்து அவர் ஆகாப் ராஜாவுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, அடையாளமா இருக்கிறார். இப்ப இந்த ரோமன் கேத்தலிக் யார் அடையாளமா இருக்கிறாரு? எசேபேல். இந்த எசேபேல் தானே பண்ணுது இப்போ அமெரிக்கா ராஜாவாக்கிய அந்த ஆகாப் மூலமாக பேசுறது யாரு? எசேபேல் தான். விசுவாசிக்கிறீங்களா? எசேபேல் தான் பேசுறா. ஆனா எசேபேல் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன இருக்குது? இங்க வந்து சாத்தானுடைய சிங்காசனமானது ஸ்தாபிக்கப்பட்டு சாத்தான் வந்து ஆராதிக்கப்படுன்ற மாதிரி ஒரு நோக்கம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அமெரிக்கா என்ன பண்ணுது? இந்த மிருகத்துக்கு என்ன பண்ணுது? வல்லமையை கொடுக்குது. இந்த மிருகத்துக்கு வந்து ஒரு WCC என்கிற ஒரு சொல்லுங்க WCC என்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி அதுல வந்து என்ன பண்ணுது? இப்போ நீங்களாம் சேர்ந்து கொள்ளணும்ன்ற மாதிரி ஒரு அமைப்பை WCC என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதுல வந்து நீங்க சேரணும்ன்ற மாதிரி எல்லா தேசங்களையும் என்ன பண்ணுது? அழைப்பு கொடுக்குது. இதுக்குன்னா இப்போ ஒரு பக்கம் இது ரஷ்யா வந்து ஒரு பெரிய தேசமா இருந்து ரஷ்யா பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு பக்கம் பிரிட்டன் கம்பெனி ஒரு பக்கம் வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு ஈமூண்டாக சோரியே, ஒரு பக்கம் இந்த ரோம் வந்து என்ன பண்ணுது? இப்போ மதத்தின் அடிப்படையில் வந்து எல்லா தேசங்களையும் அழைப்பு கொடுத்து என்ன பண்ணுது? இப்போ ஒன்றாகிறதுக்காக அந்த யார் மேல? அந்த ரஷ்யா வந்து நமக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தன்றதுக்காக இந்த அமெரிக்கா மூலமாக இந்த ஒளி சர்ப்பமானது இந்த ரோமானது என்ன பண்ணுது? WCC என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் நூடாக நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து என்ன பண்ணலாம்? அந்த ரஷ்யா மேல நம்ம வந்து யுத்தத்துக்கு போலான்ற மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க? இப்போ ஒன்றாகி விட்டார்கள். ஏற்கனவே என்ன ஆயிட்டாங்க? எல்லாம் ஏற்கனவே வந்து அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாம் அந்த அமைப்பினூடாக எல்லா ஸ்தாபன சபைகள் எல்லாமே இப்போ அமைந்து எல்லா ஸ்தாபன சபைகள் எல்லாமே என்ன இப்போ ஒன்றாகி விட்டார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகுது? இப்போ எல்லாமே எல்லாமே இப்போ அழைப்பு கொடுத்துருக்குது. இப்போ என்ன எதுக்காக? யுத்தத்துக்கு. இதுக்காகனா நம்ம எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்து என்ன பண்ணணும்? இப்போ ரஷ்யா விரோதமாக நம்ம போகணுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த மதத்தின் அடிப்படையில் இந்த WCC மூலமாக என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்தாபனங்களுக்கும் என்ன பண்றாங்கன்னா அழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா பண்ணி என்ன பண்றாங்க? இப்போ எல்லாம் மாட்டிக்கொண்டாங்க. இப்ப எல்லாமே இந்த ஸ்தாபன சபையில் இருக்கிற எல்லா ஆட்களும் என்ன பண்றாங்க? அதுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டாங்க. இப்ப மாட்டிக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க சொல்றது அதான் என்ன பண்றாங்க? இந்த ரஷ்யா தான் நமக்கு விரோதமாக ஒரு நாள் வந்து எழுப்பி வருது. அது கம்யூனிசம் அது இல்லைங்களா? இந்த மதத்துக்கு விரோதமான ஒரு கொள்கை கோட்பாடு வைத்துக் கொண்டிருக்கிற தேசம் அது. நம்ம மேல வருது ஒரு நாள் வந்து பூமியில வந்து இந்த ரஷ்யா வந்து பரவக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மதத்தை வந்து நம்ம என்ன பண்ணீங்க? ஸ்தாபிக்கும்படி செய்யணும். உலகம் எங்குமே என்ன பண்ண நம்முடைய மதத்தையும் நம்முடைய கிறிஸ்தவத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தாபிக்கணும்ன்ற மாதிரி இந்த ஸ்தாபன சபைகள் எல்லாமே ஏமாத்தி இந்த WCC என்ன பண்ணுது? இப்போ சொல்லுங்க, ஏமாத்தி ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஐக்கியப்படுத்திக் கொண்டு மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மிருகத்தின் முத்திரைக்கு உள்ளாயிட்டாங்க அவங்க. ஆனா நம்ம என்ன பண்ணல? நமக்கு இந்த ரகசியங்கள் தெரியும், இந்த மிஸ்ட்ரி தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து இந்த காரியங்கள் எல்லாமே பேசுறோம், இந்த காரியங்களை தெரிந்து கொள்றோம். ஆனா ரஷ்யா விரோதமா இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அமைப்பு ஏற்படுத்தி எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்தாபனத்தில் இருக்கும்போது ஒரு பாஸ் சொல்வாரு, நீ சீக்கிரம் என்ன பண்ண, நீ உன்னுடைய கவர்மெண்ட்ல உன்னுடைய சபையை வந்து என்ன பண்ண ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ரிஜிஸ்டர் பண்றது எல்லாம் அதான் என்னது? அதுதான் என்னவா இருக்குது? அதுதாங்க சோரேஸ்வரி, அதுதான் WCCல சேர்ந்து கொள்கிற ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க எல்லாம் என்னட்டாங்க? இப்போ அந்த WCCல என்ன பண்றாங்க? சேர்ந்து கொண்டாங்க.
நம்ம சேர்க்கப்படல. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ரஷ்யாவை என்ன பண்ணாதீங்க. ரஷ்யா வந்து ப்ராஃபிட் சொல்ற ரஷ்யா வந்து தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம் தான். அது எப்ப வேணாலும் அதை என்ன பண்ற பிரயோஜனப்படுத்துவார். எதுக்கு விரோதமாக? அமெரிக்காவுக்கு. அப்படி இல்ல சோரி அந்த WCC விரோதமாக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சோரி அதுக்காக தான் சோரி மேன் ஹalleluya. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ரோமாபுரியையும் அமெரிக்காவையும் எப்பவுமே என்ன பண்ணும், நம்ம வாட்ச் பண்ணி இருக்கணும். அப்ப வாட்ச் பண்ணும்போது அவங்களுடைய என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு ஈஸியா புரியும். எப்படி புரியும்னா, இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளால நம்ம பார்க்கும்போது நம்ம புரியும். ஏன்னா இந்த காலத்துல ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணிருக்காரு, நமக்கு அந்த கலசுதன் யோவானுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த மகாவேசியோட ரகசியத்தையும் இந்த அமெரிக்காவுடைய ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த மாதிரி செய்திகள் வந்து யாருடைய செய்திகள், நம்முடைய கலசத்தினுடைய செய்திகள் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்திருக்கு. நம்ம செய்திகளை படிக்கும் போது நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் நான் சொல்லியே இந்த காரியங்கள் எல்லாம் கிரகித்துக் கொள்ளலாம். பரிசுத்தாவி நமக்கு என்ன பண்ணுவாரு, நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு கிரகிக்கும்படி நமக்கு காரியங்களை காண்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? புரிச்சா உங்களுக்கு? அப்ப 2 மிருகங்கள் இருக்குது. ஒரு மிருகத்தை பார்த்தோம் இன்னைக்கு. அந்த மிருகம் எங்க வச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? பூமியில இருந்து, ஜனங்களே இல்லாத ஒரு இடம். அங்க இருந்து ஒரு மிருகம் நடந்து, ஒரு மிருகமானது எழும்பி வருது. அதுதான் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து எப்படி ஸ்தாபிக்கப்படுதுன்ற ஒரு விஷயம் பார்த்தோம். புரிச்சா உங்களுக்கு? பிரயோஜனமா இருந்தா உங்களுக்கு? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். சோரி கண்கள் இப்படி ஜெபிக்கலாம். உலகால் படிலாம். சோரி ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த மகத்தான இந்த ஆண்டவரே எளிமையான முறையில் கர்த்தாவே, இதோ இந்த எளிமையான ஆட்கள் மத்தியில கர்த்தாவே, இதோ இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே, உம்முடைய மனவாட்டியாகிய சரீரமா இருக்கின்றது கர்த்தாவே. லோக்கல் சர்ச்சா இருந்தாலும் கர்த்தாவே, உலகமெங்கும் உம்முடைய சரீரமாகிய சபை இருக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய சரீரமாகிய சபை இருந்தாலும் தகப்பனே, இந்த லோக்கல் சர்ச்சும் கூட உம்முடைய சபையாக நாங்கள் கருதப்படுகிறோம் தகப்பனே. இந்த சபையானது உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சிரத்திலே ஒரு அங்கமா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ அற்புதமான இந்த வெளியில் கூட கர்த்தாவே, இதோ நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே அந்த பூமியிலிருந்து எழுப்பி வருகிற அந்த மிருகத்தை பற்றி இன்றைக்கு தகப்பனே காரியங்களை பார்த்தோம். அந்த ஜனங்கள் இல்லாத ஜனங்கள் இல்லாத இடத்திலிருந்து, ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திலிருந்து எப்படி அந்த மிருகமானது எழுப்பி வந்தது என்பதை பார்க்கிறோம் தகப்பனே. அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தாவே, ஏதோ நாங்கள் அப்பாவுடைய மனவாட்டியாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அப்பேற்பட்ட ஆண்டவரே ரெவலேஷன் எங்களுக்கு ரிவீல் செய்திருக்கிறீர் தகப்பனே. அந்த காரியங்கள் நாங்கள் பார்க்கும்படி கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் கண்களால் பார்க்கும்படி, செவிகளால் கேட்கும்படி, ஆண்டவரே அந்த மனவாட்டி நாங்கள் தான் ஆட்டுக்குடி ஜீவ புஸ்தகத்தில் அந்த எங்களுடைய பேர்கள் தகப்பனே இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துறோம் தகப்பனே. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற யாவரையும் தகப்பனே அன்பான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ தகப்பனே, இவர்கள் இந்த செய்தி பேசப்பட்ட செய்தியானது இவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இவர்கள் தகப்பனை நன்றாய் கேட்டார்கள் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே. இதோ இந்த செய்தியானது எல்லாம் கேட்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு இந்த அப்பா இந்த மகத்தான காரியங்கள் வெளிப்பட, உம்முடைய மீட்பு திட்டமானது வெளிப்பட, ஆண்டவரே உம்முடைய சிந்தையானது வெளிப்பட கர்த்தா உதவி செய்யுங்க தகப்பனே. தரை மட்டுமாய் தாழ்த்தும் தகப்பனே. இருக்கிற யாவரையும் அன்பான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அடியேன் ஒப்புக் கொடுக்கிறேன். இம்மட்டுமாய் தகப்பனே, மகனை அபிஷேகத்தில் நீ பேசின ஊர் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தரை மட்டுமாய் தாழ்த்துறோம் அப்பா. நீ தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.